தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களையும் என்னையும் இணைத்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. How to achieve your dreams and desires? எல்லாருக்கும் ஸ்கிரீன் வந்து கார்னர்ல இருக்கு, ஃபுல் ஸ்கிரீன்ல வரல. இருக்கு. I am able to see full screen. ஓகே சார். பாருங்க. ஓகே. See, என்னன்னா want to achieve something. Everyone, யாருக்குமே மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வந்து தன்னுடைய விருப்பமான வாழ்க்கையை வாழறதுக்கு எல்லாருமே பிரியப்படுவாங்க. பட் அவங்களுக்கு கனவுகளும் இருக்கும், விருப்பங்களும் இருக்கும். அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமான்றது ஒரு குறைபாடு இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சமயத்துல ஒர்க் அவுட் ஆகும், சமயத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. we are not properly aligned with the universe. whereas இந்த விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் யூனிவர்ஸ். அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைச்சு போகுது. நமக்கு கூட பேசிக் நீடு சர்டன் திங்ஸ் கிடைச்சிடும். பட் விருப்பமான வாழ்க்கைக்கு தான் அதை வாழ முடியாம நம்ம சங்கடப்படும் போது நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து லோவா போகும்போது, ஃப்ரீக்வன்சி லோவா போகும்போது we are not get connected. எப்படி ஒரு செல்போன் கனெக்ட் ஆகல சங்கடப்படுதோ அந்த மாதிரி சங்கடத்துல வந்துடும். ஸோ ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என்னுடைய பேர் இளங்கோவன். நான் எங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னமோ இளங்கோவன் தான். என்ன வந்து நான் எனர்ஜி இளங்கோன்னு வச்சுக்கிட்டேன், பிராண்டிங் பண்ணிட்டேன். த ரீசன் இஸ் சொல்றேன் நான் உங்க பயிற்சியில. நான் வந்து ஐ எம் ரன்னிங் எ கம்பெனி கால்டு அக்ஷரா பிசினஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் கம்பெனி. I have another foundation also that is called Life Skills Foundation. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து I am human energy expert, measuring stress and emotional level through BioWorld அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் கேமரா என்கிட்ட இருக்கு. Using that camera I am able to capture your energy through camera and I can tell about your stress level as well as emotional level. அதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், பிஸ்னஸ் கோச்சும் கூட. இப்போ எல்லாருக்குமே உங்க ட்ரீம்ஸ் டிசைர்ஸ், நான் வந்து என்னுடைய லைஃப்ல எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேனோ ஐ எம் ஏபிள் டு அச்சீவ் வெரி ஈஸிலி. முதலெல்லாம் வந்து நான் 10 விஷயம் எடுத்தேன்னா அதுல 2 தான் ஜெயிக்கும், 8 தோத்துரும். இப்போ அப்படிலாம் இல்லை. 10 விஷயம் எடுத்தேன்னா ஒவ்வொன்றா ஜெயிச்சுட்டே வருவேன். ஏதாவது பெண்டிங் இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். உடனே அது கிடைக்கலன்னா இட் டேக்ஸ் டைம் அப்படின்னா ஓகே, அப்போ அது வந்து இன்னும் பெட்டரா கிடைக்க போகுதுன்னு அர்த்தமா நான் எடுத்துக்கலாம். பட் இந்த டெக்னிக் எல்லாமே எனக்கு புரிஞ்சுக்கிட்டதால ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் என்ன வாழ்க்கையில என்ன விருப்பங்களும் கனவுகளும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஆரோக்கியத்தை பத்தி, இன்னொன்று பணம் சம்பந்தமா இருக்கும், இன்னொன்று வந்து கேரியர் பிஸ்னஸ், இன்னொன்று முக்கியமா வந்து ரிலேஷன்ஷிப், அதுக்கு அடுத்தது வந்து வேற ஏதாவது மெட்டீரியல் நமக்கு வேணுமான்றது. இதுதான் நம்மளுடைய விருப்பங்களா இருக்க போகுது. பட் இந்த விருப்பங்களை நான் நிறைவேற்றிருக்கேன். அதே மாதிரி எனக்கு கூட வந்தவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எனக்கு பயிற்சிக்கு வந்தவங்க, அவங்களெல்லாம் கைட் பண்ணி அவங்களுடைய கோலை வந்து அவங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது பயிற்சி கொடுத்து அவங்களையும் நான் அச்சீவ் பண்ண வச்சிருக்கேன். கொஞ்சம் பின்னாடி போவோம். நான் பிறந்தது என்னமோ நாத்தார்காட் டிஸ்ட்ரிக்ட் தான், வேலூர். அதுக்கப்புறம் வளர்ந்தது எல்லாமே சென்னை, அதுவும் நார்த் சென்னை. படிச்சது மிடில் ஸ்கூல். அது வந்து மிடில் ஸ்கூல் படிச்சது வந்து திருவொற்றியூர்ல, நார்த் மெட்ராஸ்ல. அதுக்கப்புறம் அடுத்தது ஹை ஸ்கூல் போனது வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் போனேன். அங்க நான் வந்து என்சிசி சேர்ந்தேன். அந்த என்சிசில வந்து நான் பயிற்சி எடுத்துக்கும் போது துப்பாக்கி சுடுறது எப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ இது மாதிரி ஒரு ஸ்டேடியத்துல வந்து ஒரு ரைஃபிள கொடுத்துட்டு இந்த மாதிரி எதிர்க்க வந்து இருக்கிற அந்த டார்கெட்ல கரெக்டா அந்த எல்லோவை பார்த்து நீங்க சுடணும். அப்போ எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. பார்த்துட்டு நீங்க ஒரு 10 புல்லட் கொடுத்தாங்க. அதை வச்சு நீங்க கரெக்டா அந்த டார்கெட்டை அடிக்க பார்க்கலாம் எல்லோ அப்படின்னு சொன்னாங்க. 10 குண்டு ஷூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு போயிட்டு அந்த வந்து இந்த டார்கெட்டை அந்த ஷீட்டை வந்து கொண்டு வந்து என்னுடைய மாஸ்டர், அதாவது ஆபீசர் கிட்ட காமிச்சேன். அதை பார்த்தா ஒரு குண்டு கூட அதுல படல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம், என் கூட இருக்க ஸ்டூடெண்ட் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அட்லீஸ்ட் எல்லோல விழுந்தாலும் அட்லீஸ்ட் பிளாக்ல விழுந்திருக்கும், இல்ல அந்த ப்ளூல விழுந்திருக்கும். ஒரு சிலருக்கு ரெட்ல வந்திருக்கும், ஒரு சிலர் ஒயிட். ஆனா எனக்கு ஒண்ணுத்துல கூட விழல. அப்ப எல்லாருமே என்னையா உனக்கு டார்கெட்டே பிக்ஸ் பண்ண தெரியல, நான் இவ்வளவு கத்து கொடுத்தேன், ஒரு கோலை எப்படி அச்சீவ் பண்ணோம் வாழ்க்கையில, இதை உன்னால அச்சீவ் பண்ண போது நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையில கோலை அச்சீவ் பண்ண போற, உனக்கு எதுவும் தெரியாதா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு
என்ன ரொம்ப கடிஞ்சுக்கிட்டாரு அந்த மாஸ்டர், அந்த என்சிசி மாஸ்டர். அப்ப என்னடா அது ரொம்ப அப்ப எனக்கு தெரியல. அதாவது ரைஃபிள்ல குடுத்தாங்க. லிவர கிளிக் பண்றதுக்கே எனக்கு ரைஃபிள்ல குடுத்ததே ஒரு பெரிய சந்தோஷம். அந்த லிவர கிளிக் பண்றது இன்னொன்னு. அந்த லிவர பண்ணி எப்படி எய்ம் பண்ணி கரெக்ட்டா சுடணும்ன்றது எனக்கு தெரியல. கத்து குடுத்தாங்க. எனக்கு புரியல. அப்ப என்னன்னா, அது ரொம்ப தொலைவா இருக்கிறதால எனக்கு அது எனக்கு நேரா இருக்கிறது அடிக்கணுமா? இல்ல நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா எங்க பக்கத்துல இருக்கவன பார்த்து அடிக்கிறது. எனக்கு தான் ஒரு ஷீட் இருக்குன்னா, அந்த ஷீட்ட நோக்கி நான் அடிக்கணும். பட் அதுக்கு தெரியல எனக்கு. அப்போ அப்போ என்னன்னாக்கா, ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தா எனக்கு அத அச்சீவ் பண்றதுல குறைபாடு இருக்கு. இன்னொன்னு எனக்கு சரியாவும் புரியல. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த டைம்ல வந்து பீச்சுக்கு போம்போது பீச்ல பார்த்தேன். இந்த மாரி பலூன் கட்டியிருக்கு. இப்ப இந்த பலூன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நின்னு சுடும்போது என்ன ஆகுதுன்னா, இது குளோஸ்டா இந்த பலூன்ஸ் எல்லாமே குளோஸ்டா இருக்கிறதுனால, இந்த ஃப்ரேம்க்குள்ள எங்க சுட்டாலும் கண்டிப்பா பலூன் வெடிக்கும். அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு என்னன்னாக்கா டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிட்டயே இருக்கு. கிட்டயே இருக்கிறதால நம்மளால எய்ம் பண்ண முடியுது. அப்பதான் நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, இதுல ஒரு என்னன்னா, வாழ்க்கையில நமக்கு ஏதாவது வேணும்னா, முதல்ல என்ன கோல் செட் பண்றோமோ, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தொலைவில இருக்கிற ஒரு கோல, ரொம்ப டிஸ்டன்ஸா பெரிய கோலா நம்ம செட் பண்ணோம்னா, அத அச்சீவ் பண்றதுக்கு டைம் ஆகும். நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடும். என்னடா இன்னும் வரலையே! இன்னும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியலையேன்னும். அப்போ சின்ன சின்ன கோல நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அத நம்மளால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது, இந்த கேம் மூலமா தான் நானே வந்து கத்துக்கிட்டேன். சோ அது மாரி வாழ்க்கையில சின்ன சின்னதா சின்ன வயசுலயே எனக்கு வந்து ஏதாவது ஒண்ணத்த சொல்லி சொல்லி அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அப்பயே அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு, அ அதுக்கப்புறம் டிகிரி காமர்ஸ் கிராஜுவேட் தான். நான் படிச்சது வண்ணாரப்பேட்டையில சர் தியாகராய காலேஜ்ல தான் பிகாம் படிச்சேன். அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது. வேலைக்கு போனது வந்து 1982ல நான் இங்க வேலைக்கு போயிட்டேன். அங்க வந்து எண்ணூர் ஃபவுண்டரிஸ் அப்போ பேரு. இப்போ வந்து அது வந்து இந்துஜா ஃபவுண்டரிஸ். அந்த எண்ணூர் ஃபவுண்டரிஸ்ல ஒர்க்ட் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். நான் ஒர்க் பண்ண வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நான் போனது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் மார்க்கெட்டிங், அப்புறம் அக்கவுண்ட்ஸ், அப்புறம் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் ஃபேக்டரி சைடு. இந்த மாரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது, நெறைய வேலைகள கத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது மட்டும் இல்லாம பலவிதப்பட்ட அதாவது மேனேஜ்மென்ட்ல இருந்து அதாவது அ ல அ இப்ப லோ லெவல்ன்னு சொல்ல முடியாது. ஃபங்ஷனல் லெவல் மேனேஜ்மென்ட்ல இருந்து டாப் லெவல் மேனேஜ்மென்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கதான் வந்து நெறைய இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லாம் வந்து கத்துக்க முடிஞ்சது. நான் ஒரு சூப்பர்வைசராவும் வந்திருக்கேன். அப்போ எம்ப்ளாயிய வந்து எப்படி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்றதையும் அங்கதான் நான் கத்துக்கிட்டது. அப்போ எனக்கு கூட இருக்கிற சக தொழிலாளிகள கூட நான் எப்படி பழகணும்? எனக்கு மேல் அதிகாரிங்கிட்ட எப்படி பழகணும்? எனக்கு கீழ வொர்க் பண்றவங்ககிட்ட நான் எப்படி பழகணும்? சோ இந்த டோட்டலா வந்து இந்த மேன் ஹேண்ட்லிங் முழுசா எல்லா விஷயமும் அதே மாரி அனலிட்டிக்கல் எபிலிட்டி ஒரு டேட்டா குடுத்து அந்த டேட்டாவ வந்து அனலைஸ் பண்ணி அத எப்படி அது வந்து அத இன்டர்பிரட் பண்றது எப்படின்ற அந்த மாரி ஒரு வொர்க்கிங் நாலேட்ஜ் எல்லாம் எனக்கு கிடைச்சது. இன்னொன்னு அந்த கம்பெனில ஐஎஸ்ஓ அந்த ஐஎஸ்ஓ எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னால கெயின் பண்ண முடிஞ்சது எண்ணூர் ஃபவுண்டேஷன். அதுக்கு அடுத்தது எண்ணூர் ஃபவுண்டேஷன்ல ஒர்க் பண்ணும்போதே நான் பேரலா வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஆல்சோ. அங்க வந்து நான் வந்து மேனேஜர் மார்க்கெட்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அது எப்பன்னா அதாவது இப்ப எண்ணூர் ஃபவுண்டேஷன்ல ஒரு 15 வருஷம்னா அது ஒரு 5 வருஷம் பிட்வீன் 2 இடத்துல ஒர்க் பண்ணேன். இங்க வந்து பார்ட் டைமா சிஎஸ்சில. ஃபர்ஸ்ட் சிஎஸ்சி ஆரம்பிச்சதே வந்து 1986ல தான். அதுல இருந்து நான் வந்து சிஎஸ்சில ஒரு நம்பர் 2 இன்னும் சொல்ல போனா ஒரு சென்டருக்கு நான் ஒரு பார்ட்னரும் கூட. பட் அந்த சென்டர் வந்து முதல்ல ஸ்டார்ட் வித் 1986 வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சு தான் அது ஆரம்பிச்சாங்க. அதனுடைய ஓனர் தான் திரு ஐயம் பெருமாள். இப்போ அவர் வந்து இஸ் நோ மோர். இப்போ அந்த கம்பெனில தான் நான் வந்து ஒரு பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஐ ரிசைன்ட் அண்ட் ஃபுல் டைமா இருந்தேன். அந்த பிசினஸ் வந்து இருக்க பிசினஸ் வந்து நெட்வொர்க் வந்து இம்ப்ரூவ் பண்ற அந்த இதெல்லாம் நான் தான் பார்த்துருக்கேன். அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது என்னுடைய எஃபிஷியன்சி என்னுடைய எபிலிட்டி லெவலுக்கும் அந்த பிசினஸ் மேனேஜ் பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டில வந்து எனக்கு குறைபாடு இருந்தது. அதாவது பிசினஸ் பெரிய சைஸ் ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து அந்த பிசினஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா 2001ல இந்த பெரிய பிசினஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா 4 பேருகிட்ட மீட்டிங்ல பேசணும். அவங்கள வந்து பிசினஸ் கவுன்சிலிங் பண்ணணும். அவங்கள பிசினஸா கன்வெர்ட் பண்ணணும். பிரான்சைஸ்லாம் வந்துருச்சு.
அதெல்லாம் பண்ணணும்னா அதுக்கு உண்டான அதே மாதிரி கொஞ்சம் காப்பி ரைட், அதாவது அந்த சேல்ஸ் காப்பி, அதாவது சேல்ஸ் காப்பின்றது என்னன்னா ஒரு மெசேஜ் எப்படி காயின் பண்றது, அப்புறம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி எழுதுறது, தமிழ்ல எப்படி எழுதுறது, இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது, அதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட எப்படி பழகுறது, பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. பட் இதெல்லாம் எனக்கு ஒரு தெரியாமே இருந்தது. அப்ப அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா ஜில் லீடர்ஷிப், அதாவது ஜில் ராஜன் சொல்லிட்டு அவர் நடத்தினாரு. அங்கதான் வந்து லீடர்ஷிப் பத்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில், அப்புறம் இந்த HR ஹியூமன் ரிசோர்ஸ் IPR ஸ்கில்ஸ், இது எல்லாமே அங்கதான் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். எதுக்காக ட்ரைனிங்? நானே ட்ரைனிங், என்னை யாரும் வந்து நீ ட்ரைனிங் போ, நீ என்னை யாரும் வலுக்கட்டாயமா சொல்லல. பட் நான் வந்து ஐ வாண்ட் டு எக்யூப் மை செல்ஃப், என்னை வந்து இன்னும் மேம்படுத்திக்கணும், என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதால ஐ ஜாயின்ட் 2001 நான் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். 2002ல இருந்து தான் 2000 இது வரைக்கும் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அது எப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலமா உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். நீங்க அதை பாருங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓ என்ன அப்படின்ற. ஏன்னா ஒரு சினிமால வந்து கிளிப்பிங் தான் அது, அதை நான் உங்களுக்கு போடுறேன். அது எப்படி நான் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு தியரி. People found some truth in it. நல்லா பார்த்திருப்பேன். ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் கடவுளை தேடி அட்ராக்ஷன் ஒரு தியரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? The Secretன்னு ஒரு புக் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதும் செல் ஆன புக்கும் அதுதான். People found some truth in it, right? நல்லா பார்த்திருப்பேன். ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் கடவுளை தேடி தான் போவான். காசை பத்தி யோசிக்கிறவன் காசை தேடி தான் போவான். பேஷனை தேடி போறவன் பேஷனை அடைவான். யார் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவா தான் ஆவாங்க. நம்ம தாட்ஸ் தான் நம்ம லைஃபை உருவாக்குது. அதான் யூனிவர்சல் லா. நமக்குள்ளே எடுத்துக்கோமே. You always wanted to be a traveler, right? நீ மக்களுக்கு சர்வ் பண்ணணும்னு நினைச்ச, நீ பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு நினைச்ச. எனக்கு எப்பவுமே ரைட்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கு மனசால ரேசர் ஆகணும் தான் ஆசை. ஏன் வெறும் கூட சொல்லலாம். அப்படியே அவள நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காது. வீட்டுல இருந்துட்டே கனவு கண்டா எதுவுமே நடக்காது. அதுக்கான முயற்சி இருக்கணும். அப்பதான் நம்ம தாட் ப்ராசஸ் முழுசா பாசிட்டிவா ஆக ஆரம்பிக்கும். இல்லனா நமக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகமே அதை கொன்னுடும். சோ அதனாலதான் திங்க் பாசிட்டிவ்ன்ற வார்த்தைக்கு அவ்வளவு பவர். நல்லபடியா ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். கெட்டது எதுவும் நடக்காம போய் சேரணும்னு நினைக்கிறது இன்னொரு தாட் ப்ராசஸ். ரெண்டுமே பாசிட்டிவா தெரியுதுல. பட் இல்ல, எவன் ஒருத்த ஆக்சிடென்ட் ஆக கூடாதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு போலியான ஜோசியக்காரங்கிட்ட போயிருப்போம். அவன் மொத்தமா தப்பு தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருப்பான். ஆனா அவன் சொல்றதுலயும் 1-2 கண்டிப்பா நடக்கும். ஏன்? அவன் அந்த ஐடியாவை நம்ம மைண்ட்ல விதைச்சதுனால கண்டிப்பா நாமளே தான் நடத்திருப்போம். கைஸ், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எப்படி யோசிக்கவும் இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படி உன் தாட்ஸ் மட்டும் உன் லைஃபை டிசைட் பண்ணணும். அவங்க பிடிச்சவங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்கன்னு அவங்களோட தாட்ஸும் லைஃபை அஃபெக்ட் பண்ணும். என்ன இவ்வளவு டீப்பான சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் சொல்றேன். எப்படி இதை நினைக்காம இருக்க முடியும்? ஸோ இந்த வீடியோல வந்து ஓரளவுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்னொரு வீடியோவும் பாருங்க. இதுவும் எனக்கு மட்டும் மட்டும் தெளிவா தெரியும். நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கொடுத்துட்டு தான் யூனிவர்ஸ் ரெடியா இருக்கு. உங்களுக்கு அது வரலன்னா உங்ககிட்ட தான் பிரச்சனை, யூனிவர்ஸ் கிட்ட இல்லை. யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ரெடி டு கிவ். அப்போ நீங்க ப்ரிப்பேர் ஆகலன்னு அர்த்தம். நீங்க யூ கான்ட் பிளேம் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ரெடி பிளஸிங். அதுக்கு பார்ஷியாலிட்டி இல்லை. இவருக்கு பிறந்த இவர் பையனுக்குன்னு கிடையாது. யாரும் யூனிவர்ஸ் குழந்தைங்கன்னா அவங்களோட ஆசை நிறைவேற்ற தான் யூனிவர்ஸ் வேலை செய்யுது. அப்படி நம்மளுக்கு கிடைக்கனா நம்மகிட்ட ஏதோ பிரச்சனை, நம்ம தான் நம்மளை கவனிக்கணும். அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். தான் இருப்பீங்கன்னா டிப்ரெஷன் வரப்போறப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? இது ஆர்டிபிஷியல் டிப்ரெஷன். உங்களுக்கு டிப்ரெஷனே கிடையாது. நெகட்டிவான விஷயங்களை நீங்க கலைஞ்சிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா பாக்குற எல்லாத்துலயும் சக்சஸ் எது, நல்லது எது, நமக்கு உகந்தது ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிப்ரெஷன் வரப்போறது இல்லை. மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குங்க. வழக்கமாக செய்யக்கூடிய வேலையிலிருந்து மாறுபட்டு ஒன்று செய்கிற போதே உங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் போயிடும். Everything is artificially created. There is no stress, no depression at you people. உற்சாகமாயிருங்க. மனதளவில் நீங்கள் உற்சாகமாக இருக்கும் போது இந்த உலகம் உற்சாகமா இருக்கும். நல்லது நினைக்கிற போது நல்லவங்க கண்ணு முன்னால படுவான். நல்ல சிந்தனைகள் வருகிற போது நல்ல மனிதர்கள் உங்க முன்னால வருவாங்க. நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நெகட்டிவிட்டி ஏத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் கிடைப்பாங்க. யாரே இந்த வீணா போனவன் என்னமோ மாதிரி இருக்கு, அவன் தான் கிடைப்பான். All Tatriyams will come in line.
டோன்ட் டு தட். இங்கேருந்து ஒரு மேட்ச் நடக்குது, ஓகே, நியூசிலாண்டில் ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியா ரொம்ப தடுமாறிட்டு இருக்கு ஒரு கட்டம். தோனி மாதிரி ஒரு பிளேயர் ஹூ கேன் சேஞ்ச் த மேட்ச் கேம், அப்படி ஒரு ஆள் உள்ள வரான். அப்ப கமெண்டேட்டர் சொல்றான், இன்னைக்கு நியூசிலாண்ட ரொம்ப மோசமான நிலைமையில் இந்தியா இருந்தாலும் கூட the savior has come, அந்த சேவியர் வந்துட்டான், இன்னைக்கு தோனி பின்னி எடுப்பான் பாருங்க, மேட்ச் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொல்லல, நீங்க சேலத்துல உங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்டோட டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க அந்த ஃப்ரெண்டு சொல்றான், பாரு தோனி டக் அவுட் ஆயிடுவாங்க. அவனுக்கு ஏதாவது நடக்கும், இந்த நெகட்டிவிட்டி நடந்தா மனுஷனுக்கு சந்தோஷம் வருது, அப்படி நம்ம படுத்துறாங்க. அதுல இருந்து வெளியில வாங்க. நான் அதுதான் இப்ப நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்ணீங்க உடனே, ஒருவேளை நீங்க தோனியோட ஃபேனா இருந்தா அது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஜெயிக்கணும்னு நினைக்க ஒரு ஆளுங்க என்ன பண்ணீங்க, பட்டு நான் வாயை பொத்திடுவீங்க இல்லையா? வாயை பொத்திரு, செக் ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் வாயை பொத்துறீங்க? மேட்ச் நியூசிலாந்து நடக்குது, அவனுக்கும் தோனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவன் கிரிக்கெட் பிளேயரும் கிடையாது, சும்மா பொழுதுபோதுன்னு டிவி பார்க்க வந்தவன் இவன் சொல்லி அங்க என்ன நடந்த போது அவனால வாயை பொத்துறீங்க. ஏன்னா இந்த தரித்திர முடிச்சு சொல்றது அங்க பழிச்சிருமோ நீங்க பயப்படுறீங்களா? சம்பந்தம் இல்லாத தோனியவே இவன் சொல்ற வார்த்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னா கூடையே கூட்டிக்கிட்டு சுத்திரியே செவ்வாழ நீ என்ன ஆவ அவன் கூட இருந்தான். What will happen to you people when you live with new negative people always? How would you like to help and even save local businesses and get compensated very well, all without? என்ன நடக்கும்? நெகட்டிவா பேசிட்டு இருப்போம். இருக்குங்க, ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு கலர் இருக்கு, ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு எடை இருக்கு, வெயிட் இருக்கு. அதனால தான் நமக்கு சோகமான சிந்தனைகள் வந்தா நம்ம குறிஞ்சு போவோம், அப்படியே உட்காந்துடுவோம். அந்த வெயிட். சந்தோஷமான சுகம் சொன்னா துள்ளி குதிக்கிறோம். ஸோ சந்தோஷமான யோசனைகளை வச்சுக்கோங்க மைண்ட்ல. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அப்படியே பழசு திங்க் போது பழசு நடந்த நல்ல விஷயங்கள் திங்க் பண்ணுங்க. ஃபியூச்சர் நல்ல விஷயங்கள் திங்க் பண்ணுங்க. நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்ணதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்ககிட்ட படைபலம் இருக்கலாம், ஆனா உன்னை ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் சரியா இருந்தா அந்த கடவுள் துணையா இருப்பார். இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஒருத்தரோட கன்விக்ஷன் முடிவு செய்யும். என் தம்பி கொண்டவன் என்னோட பேர். என் கன்விக்ஷன் அந்த இயற்கை அவனை கூட்டிட்டு வருது. உங்க வாழ்க்கையில உங்க துணைவையை நீங்க செலக்ட் பண்றீங்களோ, கரெக்டா செலக்ட் பண்ணவே தெரியாது. உங்க நண்பரை மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்றவங்க, எந்த திசையில வர கொண்டு போறவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மாணவர்களே, எல்லாம் நல்லவங்க தான் இருக்காங்க. அது என்ன காரியம் சொல்லுங்க, நானே முடிச்சிடுறேன்னு சொல்றேன். உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். இயற்கையானது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்னொன்னு நிறைய ஊடகங்கள் வந்துச்சு, நிறைய சோசியல் மீடியால. ஓகே, ஸோ இது இந்த எல்லாருமே அதாவது பாசிட்டிவா திங்க் பண்ணணும், பாசிட்டிவா நினைக்கணும், நேர்மறையாவே எல்லாரும் கூட நினைக்கிறது. துன்பமா ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம பாசிட்டிவா தான் இருக்கணும். ஆனா சொல்றது எல்லாமே ஈஸி தான், ஆனா நடைமுறையில் நம்மளால இருக்க முடியுதா அப்படின்னா முடியல. என்ன காரணம்னா அந்த ரியாலிட்டி என்ன, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம உடனே நம்மளை மாற்ற முடியும். ஆனா மாத்தாததுக்கு என்ன காரணம்னாக்கா நமக்கு அந்த பத்திய ஒரு புரிதல் நமக்கு இல்லாம இருக்கிறது தான். இப்போ இந்த புரிதலை நான் உங்களுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 2020 வரைக்கும் என்னோட லைஃப்ல எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 2002ல நினைப்பது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பா மைண்ட் பவர் அப்படின்றது இந்த பிரபஞ்ச ஆற்றல்,
சப்கான்சியஸ் மைண்டு, இதெல்லாம் ஆழ்மன, இதெல்லாம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட முதல் நாள் எப்ப நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா 13th January 2002. இதை நான் கத்துக்கிட்டது ஆல்பா மைண்ட் பவர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல தான் நான் கத்துக்கிட்டேன். சாலை கிராமத்துல ஒரு மேடம் தான் கிளாஸ் எடுத்தாங்க, விஜயலட்சுமி பந்தியன். அந்த கிளாஸ்ல அவங்க மெடிடேஷன் கத்துக் கொடுக்கும் போது நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து மெடிடேஷன் சொன்ன உடனே நான் தூங்கிடுவேன். எனக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா அந்த கிளாஸ்ல ஃபுல்லா மெடிடேஷன் தான். அவன் கண்ணை மூடுன்னுவாங்க, நான் கண்ணை மூட தூங்கிடுவேன். எனக்கு சரியாவே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்களை நான் கத்துக்கிட்டு என்னோட லைஃப்ல வந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2003 என்ன பண்ண ரேக்கி அந்த ஏன்னா அது என்னன்னு தெரியல. என்னுடைய ஜேர்னி வந்து இந்த 2002ல வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட், அப்போ வந்து இந்த காம்பையருடைய ஒரு ஹவ் டு கெட் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி சுய முன்னேற்ற புஸ்தகங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேக்கி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிராணி ஹீலிங்னா என்ன அப்படின்றது எல்லாமே கத்துக்கிட்டேன். ஆனா அதை கத்துக்கிட்டதை நான் பயன்படுத்தல. என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் சிஎஸ்ஐ கம்ப்யூட்டர் எஜுகேஷன். திடீர்னு ஒரு நாள் என்னுடைய பாஸ் கிட்ட போயிட்டு, சார் நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ தான் இங்க நம்பர் 2, எனக்கு அத்தபடியா நீ தான் இருக்க, எல்லாமே நீ தான் பாக்குற, யூ ஆர் கிரியேட்டட் மோர் வேல்யூ ஃபார் திஸ் கம்பெனி, ஆல் ஆஃப் சடனா வந்தா ரிசைன் பண்றேன்னு சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு. அது என்னமோ தெரியல, ஐ வாண்ட் டு ரிசைன், ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஆஃப் மை ஓன் அப்படின்னு சொன்னேன். இல்ல என்ன பண்ண போற, அடுத்த மாசம் உனக்கு இன்கமுக்கு என்ன பண்ண போற, வேற ஏதாவது பிசினஸ் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் எந்த பிசினஸும் பண்ணல, எனக்கு என்னமோ தோணிடுச்சு நான் வந்து பெரிய லெவல்ல வருவேன் அப்படி எனக்கு ஏதோ சம்திங் டெல்ஸ் மீ. அதனால பட் இங்க இருந்தா என்னால என்னுடைய இலக்குகளையும் என்னுடைய ட்ரீம்ஸையும் என்னால அச்சீவ் பண்ண முடியாதுன்னு எனக்கு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. அதனால தயவு செய்து என்னை பர்மிட் பண்ணுங்க, ஒரு மாசத்துக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்கோ அந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், பட் என்னை ரிலீவ் பண்ணுங்க, ஐ வாண்ட் ரிசைன். அப்போ அவர் என்ன சொல்ல, சரி என்ன பிசினஸ் பண்ண போறியோ சொல்லு, அந்த பிசினஸுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன், சேர்ந்தே பண்ணலாம் அப்படின்னா. இல்ல ஐ வாண்ட் டு பி இண்டிபெண்டன்ட், ஏன்னா எனக்குள்ள இன்னொரு என்ன ஓடின்னு இருக்கு உள்ளுக்குள்ள அப்படின்னாக்கா, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆண்டர்பிரனர். ஹவு லாங் ஐ கேன் ஒர்க் ஃபார் சம்படிஸ் கோல். எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இன்னொருத்தருக்காகவே வேலை செய்ய முடியும். முதல்ல ஒர்க் பண்ணது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ரெண்டாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து நான் வந்து என்ன நினைச்சுக்கிட்டேன், பிகாஸ் எனக்கு அந்த எஜுகேஷன் மேல ஏற்பட்ட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல, அதுவும் இந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ல. அதுக்கப்புறம் வந்து ஐ வாண்ட் டு டூ ஆஃப் மை ஓன். அப்ப ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும் ஏதுன்னு முடிவு பண்ணல, பட் சடனா ஐ டிசைட் ஐ ரிசைன். எல்லாமே எதே பேஸ் பண்ணி நான் ஒரு கோல் செட் பண்ணா, கார் வாங்கணும். அந்த அந்த ஆல்பா மைண்ட் பவர் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது இருந்தாலும் அதையும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அட்டன் பண்ணது 13 January 2002. அட்டன் பண்ணு மத்தியானமே நான் என்ன பண்ணேன், ஒரு பழக்கத்தை நான் விட்டுட்டேன். என்ன பழக்கத்தை விட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரெகுலரா சிகரெட் பிடிக்கிறவன். 2002 அந்த 13 மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு அதை கீழே போட்டுட்டு இன்னொரு சிகரெட்டை வாங்கி அதையும் பிடிச்சி கீழே போட்டு, இதுதான் என் வாழ்க்கையில கடைசி சிகரெட்டு நான் வயிறாக வச்சேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் நான் தொடவே இல்லை. அது ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு தெரியல. ஒரு நெகட்டிவ் தாட்டை விட்டுருந்தாங்க என்கிட்ட, இந்த நம்ம தப்பு பண்றோம் இதை விட்டுலாமேன்னு விட்டான். அதுக்கு அடுத்தது வந்து கோல் செட் பண்ணணும் போது என்ன கோல் செட் பண்றது, என்ன ஃபோர்ஸா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கார் ஒண்ணு, சரி நான் பைக்ல போயிட்டு இருக்கேன், ஹவு லாங் ஐ கேன் கோ பை பைக், ஸோ நான் வந்து கார்ல போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எனக்கு இருந்த மைண்ட் செட் வந்து ஒரு மாருதி கார்ல போலாமே அப்படின்றதுதான். இதை பத்தி தான் நான் வந்து திங்க் பண்ணேன், ஒரு மாருதி கார் வாங்கலாமே, நம்ம லெவலுக்கு அதுதான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பாட்டு, அதாவது அதை வாங்கிட்ட மாதிரியும் அந்த கார்ல நான் போற மாதிரியும் அந்த மாதிரிலாம் நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா கற்பனை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா வாங்கல. அதுக்குள்ள 2003 நான் என்ன பண்ணேன், வேலையை பட் எனக்கு ஏன் தெரியும் இந்த மாதிரி பண்ண எனக்கு தெரியல. ரிசைன் பண்ணிட்டேன், வேற எந்த வேலையும் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாசம் நான் சும்மா தான் இருந்தேன், இன்கமும் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுல உட்காந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து என்னுடைய இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்குன்றது நான் பிளான் பண்ணேன் வீட்டுல. அப்படி பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னுடைய செலவு கணக்கெல்லாம் எழுதிட்டேன். என்ன என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு என்னென்ன செலவுன்றது. இன்கம் பார்த்தா இன்கம் வந்து அப்போ 0.
அப்போ வேற என்ன இன்கம் பண்ணலாம் அப்படின்னும் போது, அப்போ நான் எப்பவுமே நான் எதை பிலீவ் பண்ணுவேன்னா, யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஏதோ நல்லது பண்றது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய சர்வைவல்ல இருந்து நான் வெளியே வரணும். அதுக்கு எனக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு ஒர்க் பண்ணி பார்க்கும்போது, அந்த டைம்ல எனக்கு தேவைப்பட்டது ஒரு 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாய் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்றத போட்டு பார்த்தேன். அதாவது என்னன்னாக்கா கிட்டத்தட்ட எப்படி போட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் கால்டு ஸ்வாட் அனலைசிஸ். ஸ்வாட்ன்றது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட். எனக்கு என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது. அப்போ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்றதும், அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ட்ரைனிங்ல இருக்கிற அந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸுக்கு அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணி எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது, இந்த பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதை வச்சு நான் என்ன பண்ணேன், அதே வேற எந்த காம்படிட்டருக்கும் போகாம அதே சிஎஸ்சில இருக்கிறவங்ககிட்டே போயிட்டு உங்க சென்டருக்கு ஒரு மாசத்துக்கு 2 விசிட் வரேன், எனக்கு நீங்க 3000 ரூபாய் கொடுத்தா போதும்னு கன்சல்டிங் ஆரம்பிச்சேன். ஒரு சென்டர்ல 3000 ரூபாய் கொடுத்தாங்க. தென் ஐ வாஸ் ஹாப்பி. ஓகே, ஒன்னு எக்ஸல் சீட்ல அன்னைக்கு நைட் வந்து ஓகே இன்கம் 3000 rupees, பட் எனக்கு தேவை 25,000 20,000 3000 போட்டேன். கரெக்ட் 20,000 தான் நாங்க பிளான் பண்ணது. 3000 போட்டேன். அடுத்தது எனக்கு ஷார்டேஜ். அப்ப என்ன பண்ணலாம் போது வேற ஒரு சென்டர் கிட்ட போயிட்டு அந்த சென்டர் ஒண்ணு கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஏன்னா ஒண்ணு பண்ணியாச்சு, ஒரு ஐடியா என்னுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சுட்டேன். இதை எப்படி சேல் பண்ணணும் ஒரு இடத்துல மூவ் பண்ணி பார்த்தேன், எனக்கு பர்ஃபெக்டா ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதே திறமையை வேற இடத்துல நம்ம விற்கலாமே சொல்லிட்டு பிராண்டை மாத்தாம அதே பிராண்ட்ல இருக்க ட்ரைனிங் சென்டருக்கே தெரிஞ்சவங்க இடத்துல அங்க போய் கேட்டேன். அந்த ட்ரைனிங் சென்டர்ல போயிட்டு நான் கேட்கும்போது எனக்கு மாசம் 3000 ரூபாய் கொடுங்க, உங்க பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணி தரேன், இந்த கன்சல்டிங் ஒர்க் நான் பண்றேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணாரு, ஒண்ணு பண்ணு, எனக்கு நீ மாசம் 3000 ரூபாய் கொடு, நீ இந்த சீட்ல உட்காந்துக்கோ, எனக்கு மாசம் 3000 ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ, எனக்கு பிசினஸ் கட்டுப்படி ஆகல, அதனால நீயே வாடகை கொடு, கரண்ட் பில் கட்டு, ஸ்டாஃபுக்கு சேலரி கொடு, ராயல்ட்டி கொடு, எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, எனக்கு மாசம் 3000 கொடுத்து, ஏன்னா அதை எடுக்க முடியல, உன்னால முடிஞ்சா நீ பண்ணுங்கன்னு என்கிட்ட கொடுத்தாரு. என்ன ஆச்சரியம், அந்த ஒரு மாசத்துல நான் வந்து 20,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டேன். அதுல ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒரு 3, இங்க ஒரு 3, 6000. அதுக்கப்புறம் இந்த மெயின் டைம் என்ன பண்ண, வேற ஒரு சென்டர்ல டீல் போடும்போது அந்த சென்டர் என்ன பண்ணாரு, 3000 ரூபாய்க்கு சார் நீ ஏன் சார் 3000 ரூபாய் மாசம்ன்றீங்க, இந்த சென்டர் நீங்களே வச்சீங்க சார், இந்த சென்டரே நீங்க வச்சீங்க, ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நானும் நான் உங்களை ஒரு பார்ட்னரா உள்ள போட்டுக்கிறேன், எனக்கு 2 லட்சம் மட்டும் கொடுங்க, உங்களை பார்ட்னரா சேர்த்துடுறேன், நீங்க வந்துருங்கன்னாரு. சரி எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டேன். உங்க இஷ்டம் சார் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, எனக்கு வந்து சம்பளம் மாதிரி ஒர்க் பண்றதுக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், என்ன பிசினஸ் கலெக்ஷன் வருதோ அதுல ஐ வில் டேக் 10%, ஓகேவா அப்படின்னு. அவரு என்ன பண்ணாரு, ஓகே பிரமாதம் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. ஆனா ஃபர்ஸ்ட் மந்த், ஆனா ஒரு கண்டிஷன், ஒன்னு 10,000 ஆர் மோர், விச் எவர் இஸ் ஹையர், என்ன டோட்டல் டர்ன் ஓவர் இருக்கோ அதுல 10% போட்டா ஒன்னு 10,000 ஆர் மோர், வாட் எவர் இஸ் கமிங், விச் எவர் இஸ் ஹையர் தட் வில் பி மை ரெமுனரேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த் 80,000 கொண்டு அந்த சென்டர்ல மாசம் 30,000 ரூபாய்க்கு மேல கலெக்ஷனே வராது, ஏன்னா எதிர்க்கே ஒயின் ஷாப். அந்த சென்டர்ல நான் போட்டு ஃபர்ஸ்ட் மந்த் 80,000 ரூபாய் கலெக்ஷனை கொண்டு வந்தேன். எனக்கு 8,000க்கு பதில் 10,000 வாங்கிட்டேன். ஸோ 10,000, அப்புறம் ஒரு 13,000, இன்னும் ஒரு அங்க வந்து 20,000, கிட்டத்தட்ட பார்த்தா அதிகமாயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து என்னுடைய இன்கம், என்னுடைய எக்ஸ்பென்சஸ் 20ல இருந்து 25க்குள்ள தான் வரும். ஆனா எனக்கு வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா 30ல 35 கிட்ட வந்துருச்சு. ஓகே ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஓகே வந்துருச்சு அப்படின்னு. ஒண்ணுமே இல்லாம ஒரு ஜீரோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா அந்த எண்ணம் தான் காரணம், அந்த நம்பிக்கை தான் காரணம். இதை ஏன் நம்ம 50 மாத்தக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ண 50 வந்தது. இதை ஏன் 1 லட்சமா உடனே 1 லட்சம் வந்தது. அதுவும் அந்த சென்டரை நான் எந்த சென்டர்ல பார்ட்னர் ஆகணும், அந்த சென்டரை வந்து அந்த பிளேஸ் சரிட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல கொண்டு வந்து வாடகையே கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து வாடகை நான் சொல்றது வந்து 2006ல வாடகை அப்போ வந்து 8,000 rupees வாடகை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, we can do அப்படின்னு. அந்த மாசம் ஃபர்ஸ்ட் மந்த் என்னுடைய கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். அப்ப எனக்கு எவ்வளவு எனக்கு இன்கம் 40,000 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த ஐடியா தெரிஞ்சவங்க என்ன பண்ண, ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஐடியா உங்களுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா அந்த ஐடியாவை அப்படியே நீங்க ஸ்கேல் அப் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி மல்டிபிள் சென்டர்ஸ் நான் கொண்டு வந்து என்னால வந்து இப்ப அதிகபட்சமா லட்சக்கணக்கில் என்னால சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிகாஸ் ஆஃப் த லா ஆஃப் அட்ராக்ஷன், தண்ணி இந்த
இது அப்போ இந்த ரிசைன் பண்ணும்போது ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து கம்பெனி ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறமா இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா வெறும் சென்டர் மட்டும் இல்லாம வெளியே டாலர்ல சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னு பாத்தீங்கன்னா 2004 வந்து ஸ்ரீலங்கால வேரியஸ் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தேன். ஒரு தடவை இப்போ ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஒரு $400 இருந்து ஒரு $700 வரைக்கும் எனக்கு பணம் கிடைக்கும். அப்போ என்னன்னா நான் ஒரு கோல் செட்டிங் வச்சேன். என்ன கோல் செட்டிங் வச்சேன்னா ஒண்ணு கார் வாங்கணும், அது போய் டாலர்ல சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக. டாலர் நான் பார்த்ததே இல்லை, ஆனா பேப்பர்ல அமெரிக்கன் டாலரை கட் பண்ணி ஒட்டி இதை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எனக்கு இந்த டாலர்ல பணம் சம்பாதிக்க வேண்டியது. அப்போ கார் எப்போ வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2004 அதுக்கப்புறம் வந்தது. எனக்கு இந்த ட்ரைனிங் தான் என்னுடைய பேஷன் ஆயிப்போச்சு. ஏன்னா என்னுடைய பேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங். எனக்கு பிடிச்சது, எனக்கு சந்தோஷமா இருக்கிறதுனா நான் எதை பண்ணா எனக்கு சந்தோஷம் வரும்னா when I do training I will be very happy. எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். ஒருத்தருக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ தட் இஸ் மை பேஷன். வந்து அவங்களுக்கு நல்லா அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு வர முடியும். தட் இஸ் மை ஸ்கில். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல வந்து அப்போ அந்த டிமாண்ட் இருந்தது. ஏன்னா பர்சனல் growth இப்பவும் கூட அந்த பர்சனல் growthக்கு வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. ஆனா மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அவேர்னஸ் இருக்குன்னா 1% தான். அப்ப எவ்வளவு மார்க்கெட் சைஸ் எக்கச்சக்கமா இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் ட்ரைனிங் ப்ரோக்ராமே பண்றேன். உங்ககிட்ட வெறும் திறமை மட்டும் இருக்கா சொல்லு. இப்ப இருக்கிற இந்த கொரோனா பீரியட்ல வந்து யூசிங் தட் ஸ்கில் we can get money. எல்லாமே ஆன்லைன்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி விடலாம். அப்போ என்னுடைய பேஷனை தான் என்ன பண்ணேன், ஐ கன்வெர்ட் இன்டு பிசினஸ், பிசினஸ் இன்டு மணி, ப்ராஃபிட் இன்டு மணி, மணி இன்டு சக்சஸ், சக்சஸ் இன்டு ஹாப்பினஸ். இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ 2004 கண்டினியூஸா ஐ ஸ்டார்டட் டூயிங் ப்ரோக்ராம் இன் வேரியஸ் பிளேசஸ். அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட் ரூரல் ஏரியா தான் நான். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் தான் வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. எல்லாமே எண்ணம் போலதான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஒரு கோல் செட் பண்ணோம்னா அந்த கோலை வந்து நம்மளால கண்டிப்பா ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மை ரூரல் ஏரியாவில் இல்லை. அந்த அளவுக்கு பசங்களுக்கு வசதி வாய்ப்பும் கிடையாதுன்றதால ஃப்ரீயாவே இந்த ப்ரோக்ராம் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து நான் சத்திரம் அதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து அதுல கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கும் ஐ கண்டக்டட் ஃப்ரீ ட்ரைனிங். இது மூலமா வந்து என்னன்னா ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், இத்தனை பேருக்கு நம்ம வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துமேன்றது. அதுக்கப்புறம் 2005 பண்ணியிருந்தேன். 2006 வந்து ஐ ஸ்டார்டட் மை ஓன் ஃபவுண்டேஷன் கால்டு லைஃப் ஸ்கில்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய பேருக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்ன்ற பர்பஸ்க்காக இதுலதான் நான் எல்லாமே ட்ரைனிங் பண்றேன். மணி வெல்னஸ், பிசினஸ் வெல்னஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் வாட்ஸ்அப் மூலமா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே ஐ எம் டூயிங் அண்டர் திஸ் பிராண்ட். இந்த அக்ஷரா பிசினஸ் சொல்யூஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ். அது மூலமா நிறைய இன்னும் அந்த கம்பெனி சொல்ல போனாக்க அந்த என்னென்னலாம் எனக்கு சேலஞ்ச் வந்ததோ அந்த சேலஞ்சை ஐ கன்வெர்டட் இன்டு பிசினஸ். நான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஸ்டார்டட் ஒன்லி கம்ப்யூட்டர் எஜுகேஷன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய லைஃப்ல ஏற்படுற ப்ராப்ளத்தையே நான் என்ன நெகட்டிவா வந்து பாசிட்டிவா நான் கன்வெர்ட் பண்ணேன். எப்படின்னா கம்பெனி வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரைன்ஷிப், இது வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம். அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த டைம்ல எனக்கு செல்போன் வந்த புதுசுல செல்போன் ரிப்பேர் ஆன உடனே ரிப்பேர் கொடுத்தாக்கா சர்வீஸுக்கு உடனே வரல. அப்போ நான் என்ன அசியூம் பண்ணேன்னா அதுல ஏதோ டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் செல்போன் சர்வீஸ் ட்ரைனிங். இது வரைக்கும் 10,000 பேருக்கு மேல ட்ரைனிங் கொடுத்து அது போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய லேப்டாப் ஒரு தடவை பிரேக் டவுன் ஆகிறோம்னா லேப்டாப்பை நான் சர்வீஸ் கொடுத்தா அது போர்டு மாற்றணும், அது சிங்கப்பூர்ல இருந்து வரணும், தாய்வான்ல இருந்து வரணும், சைனால இருந்து வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் எடுத்தாங்க. அப்போ இந்த இதுல பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருக்கு, சர்வீஸ் டிமாண்ட்ன்றது தெரிஞ்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் தட் ட்ரைனிங் பிசினஸ், சர்வீஸ் பிசினஸ். அதுல வந்து நிறைய பேரை ட்ரைன் பண்ணிருக்கேன். சிமிலர்லி பியூட்டிஷியன், அதாவது லேடிஸ் வந்து அவங்க சொந்த காலில் நிற்கணும், அவங்க ஏதாவது வருமானத்தை பார்க்கணும் அப்படின்றதால பியூட்டி அண்ட் வெல்னஸ் ட்ரைனிங் கொடுத்து அது மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சேலஞ்ச் நான் பார்த்தேன், நான் பவர் கட் அந்த டைம்ல 2011. அப்போ அந்த பவர் கட்டை ஓவர் கம் பண்றது என்னன்னு போது சோலார் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு வந்தேன். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் 79 பேட்ச் நான் முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17 அன்னைக்கு 80th பேட்ச் நான் கண்டக்ட் பண்றேன். இது கண்டினியூஸா. பட் இதெல்லாம் எப்படி இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சேலஞ்சஸ். ஒரு சேலஞ்சு வந்த உடனே அந்த சேலஞ்சு வந்த உடனே அவ்வளவுதான் அப்படின்னு இது இல்லாம அந்த சேலஞ்ச எப்படி, அதாவது நெகட்டிவ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் பார்த்தேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பிசினஸா கன்வெர்ட் பண்ண நான் ஜெயிச்சேன்.
அதை தான் நான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் அந்த கம்பெனியில நான் பண்ற ஸ்கில் டெவலப்மெண்ட். அது இல்லாமல் வேரியஸ் கவர்மெண்ட் ப்ரோக்ராமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2006ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கோல் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் நான் செட் பண்ண கோல் நிறைவேறிச்சு. என்ன கோல் அப்படின்னாக்கா, இந்த மாருதி கார் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாருதி கார் வாங்கிட்டேன். அதை வாங்கிட்டு அந்த கார்ல நான் போகும்போது பிரம்மாண்டமா நான் பெரிய நம்ம அச்சீவ் பண்ற மாதிரி போனேன். ஆனா ஐபிஎஸ்ல போகும்போது அந்த காரை வந்து யாருமே அந்த காருக்கு வழி கொடுக்கல. ஏன்னா தட் இஸ் ஸ்மால் கார், ஸ்மால் செக்மெண்ட். அது எனக்கு பிக். ஆனா மற்றவங்களுக்கு ரோட்ல போற மற்ற வெஹிக்கிளுக்கு தட் இஸ் வெரி ஸ்மால். அதுக்கப்புறம் இன்னொன்னு, என்னுடைய பிசினஸ் நெட்வொர்க் அதிகமாயிட்டதால என்னுடைய பொட்டன்ஷியலுக்கு என்னுடைய ஸ்பீடுக்கு அந்த கார் மேட்ச் ஆகாதால அந்த காரை வித்துட்டு 2006லயே இமீடியட்டா என்ன பண்ண, ஐ பாட் ஃபோர்டு ஃபீஸ்டா. அந்த டைம்ல எந்த காரு நல்லா ரொம்ப பாப்புலரா இருக்கோ புது காரு, ஐ பாட் ஃபோர்டு ஃபீஸ்டா 2006ல. இப்போ நான் வந்து 2002ல நான் ஃபிக்ஸ் பண்ண கோல் என்னது, ஒண்ணு வந்து காரு அச்சீவ் பண்ணிட்டேன். எப்போ 2002ல நான் கார் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா 2006ல வந்து ஐ பாட் கார். அப்புறம் டாலர்ல சம்பாதிக்கணும்ன்றது 2003லயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வச்ச கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடு கட்டணும். இப்ப வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு ஒரு கோல் செட் பண்ண, அதுவும் நான் முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால சுலபமா அச்சீவ் பண்ண முடியும்னு நம்ப ஆரம்பிச்சு, எதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும் அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கத்துக்கிட்டு அடுத்தவங்களையும் அச்சீவ் பண்ண வச்சேன். இதுக்கப்புறம் 2007-12ல வந்து பிசினஸ் வந்து கொட்டி கட்டி பறகுது. இங்க பாத்தீங்கன்னா நோக்கியாவில் இருக்கு. நோக்கியா கம்பெனி வந்து எம்ப்ளாயிஸ் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த எம்ப்ளாயிஸுக்கு வந்து அடுத்த லெவல் அவனுக்கு ஏதாவது ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கம்பெனி வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ நான் போனேன். நான் எந்த ரேட்டுமே எதுவுமே பேசல. இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க அதை பத்தி நான் பேசல. அவங்க எனக்கு என்னென்னலாம் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, ஒன்று செல்போன் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், சோலார் இன்ஸ்டலேஷன் ட்ரைனிங், டேலி, டிடிபி, பியூட்டி அண்ட் வெல்னஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்கில் செட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறதால, ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த எம்ப்ளாயிஸுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை கொடுத்து அவங்களை மேம்படுத்தி அவங்களுக்கு அடுத்த லைஃப் கொண்டு வரணும் அப்படின்றது நோக்கியாவோட விருப்பம். பட் அதை வந்து டைரக்டா அவங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட மீட்டிங் போட்டு சொல்லணுன்றத அவங்க என்ன என்கேஜ் பண்ணாங்க. 10 நாள் நான் போய் ட்ரைனிங் கொடுத்தேன். ஒரு பைசா கூட அவங்ககிட்ட நான் கிளைமே பண்ணல. என்னுடைய இதை பார்த்த உடனே அவங்க எனக்கு மனசுல நினைச்சிட்டேன். என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா, நம்ம ரெகுலரா அவங்க கூப்பிட்டாங்க போவோம், 10 நாள் தொடர்ந்து நம்ம பிசினஸ் கொடுப்போம். கண்டிப்பா அந்த கிரெடிட்டபிலிட்டியே அன்னைக்கு மொத்தம் அவங்க வர வச்சது ஒரு 100 பேரை வர வச்சிருக்காங்க. ஆனா வந்தது என்னமோ 30 பேர் தான். அதுக்கப்புறம் சார் 30 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு, சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த 30 பேர் இருக்கட்டும், நான் நாளைக்கு அதை மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் கொடுத்த ப்ரோக்ராமால அவங்க அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் டே வந்து 200 பேர் வந்தாங்க. ஒரு நாள் ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கழிச்சு ஒரே நாள்ல 2 மீட்டிங் கண்டக்ட் பண்ண அளவு க்ரௌட் வந்துருச்சு. வால்யூம் ஒரு பேட்ச் உள்ள இருக்கு, இன்னொரு பேட்ச் வெளியே வெயிட் பண்றாங்க, ஷாமின் எல்லாம் போட்டாங்க. அந்த அளவு க்ரௌடு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க, சார் நீங்க பேசுறது 10 நிமிஷம் போதும் சார், அதுக்குள்ள நீங்க முடிச்சுருங்க சார். 10 நிமிஷம் நான் எப்படி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ண முடியும்? இல்ல பண்ணுங்க, வெளியே கூட்டம் இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ள பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த ஒரு பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ண அந்த ஒரு கிராட்டிடியூடு நான் டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ண போகும்போது டெய்லி வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லிட்டே போவேன். என்ன ஒன்றும் கிடைக்கல. நம்ம டெய்லி போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், கார்ல போறோம், ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் பெட்ரோல் செலவே ஒரு 1000 ரூபாய் கிட்ட ஆயிடும். பட் சென்னையில இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம் நோக்கியாக. ஆனா டெய்லி இவ்வளவு செலவு பண்றோம், ஆனா நமக்கு ஒன்றும் ரிட்டர்னே இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கல. நம்ம உழைக்கிறோம், நம்ம டெஃபினட்டா நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்னு 100% நான் பிலீவ் பண்ணேன். எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கிடைச்சது நோக்கியாவில். என்னன்னா பிகாஸ் இந்த கண்டினியூஸ் உழைப்பு, இன்னொன்னு நம்பிக்கை, உழைப்பு, நேர்மை, நம்பிக்கை, இன்னொன்னு கண்டிப்பா நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷனே வந்து என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இதுதான் நோக்கியால வந்து நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி வெற்றிகரமா முடிச்சது 2012 வரைக்கும். 2007-12ல வந்து வேரியஸ் டிவி ப்ரோக்ராம்ல வந்து நீங்களும் முதலாளி ஆகலாம் அப்படின்ற மோட்டிவேஷன் ப்ரோக்ராமும் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த கான்ஃபிடன்ட் ரவுண்ட் தான். நான் எப்படி பேசுறது, எனக்கு பேசவே வராது. ஆனா நான் ஒரு பப்ளிக்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த கட்டம் வந்து டிவில போய் பேசணும். டிவில வந்து எப்படி, அதுவும் லைவ் ப்ரோக்ராம். என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே டிவில ஜெயா பிளஸ், அதுல லைவ் ப்ரோக்ராம் தான். வாசகரை கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லுவோம். அவன் எந்த மாதிரி கேள்வி கேட்பான், எப்படி என்னன்றது தெரியாது. பட் தைரியமா ஓகே, கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லது பண்ணும்,
நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணலாம், 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு இந்த ப்ரோக்ராமும் நான் பண்ண ஆரம்பிச்சேன் 2007-12 அந்த பீரியட்ல. 2013-15ல வந்து எனக்கு இன்னொரு பிசினஸ் ஆர்டர் கிடைச்ச உடனே அதுக்கு எனக்கு கேண்டிடேட் வேணும்ன்றதால திருப்பூர்ல, தமிழ்நாட்டுல திருப்பூர்ல இந்த யோகா சென்டருக்கு நாங்க போனோம். அங்க நான் மீட் பண்ணது பரஞ்சோதி மகான் சொல்லிட்டு இவர் தான் ஒரு மகான். அவர் தான் இவருடைய குருநாதர் தான் பரஞ்சோதி மகான். இவருடைய குருநாதர் இவர்கிட்ட ட்ரைனிங் ஆனவங்க 2 பேரு. ஒண்ணு இவரு, இன்னொன்னு வந்து பதஞ்சலி. அவரும் இவரும் தான் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. பட் இவர்கிட்ட நான் தான் போனேன். அந்த டைம்ல தான் நான் வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம உடம்பை சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, அப்புறம் நமக்குள்ள எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கு, இதுதான் நம்மளை டிரைவ் பண்ணுது அப்படின்றத அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவர் வந்து நான் பிசினஸ் பேசும்போது நான் எப்படி பேசுறேன் என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு என்னை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன செக் பண்ணணும் அப்படின்னு, நீ நல்லவனா கெட்டவனா நான் உன்னை செக் பண்ண போறேன், உன்னுடைய ஆறா எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணும், அதை பார்த்தாவே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவர் ஒரு கேமரா வச்சு என்னை செக் பண்ணாரு. செக் பண்ணும்போது பார்த்துட்டு அவர் ஆஹா ஓன்னு புகழ்ந்தாரு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது நான் ரிப்போர்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது என்னுடைய ஆறா, உடம்பை சுத்தி இருக்கிற ஆவராவை நான் பார்த்தேன் கேமராவில். இன்னொன்னு, என்னுடைய எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாமே வந்து அலைன்மெண்ட் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும், அந்த பேலன்ஸாகவும் இருந்தது. அப்படி இருந்தா என்ன அப்படின்னு கேட்டேன். அப்படி இருந்தா நீ நல்லா எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை பிளஸ் பண்ணி அவர் அனுப்பினாரு. அதுக்கப்புறம் 2016 ரொம்ப மோசமா போயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில. என்ன ஆச்சு அப்படின்னா, தொடர்ந்து நான் சக்சஸையே நான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து 2016ல ஒரு பிசினஸ் டவுன்ஃபாலு, பிசினஸ் நெட்வொர்க் எல்லாம் வந்து உடம்பு ப்ராப்ளம் எல்லாமே. முதல்ல ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆச்சு, பிசினஸ் இல்லாத, ஹெல்த் ப்ராப்ளம், கேரியர்ல ப்ராப்ளம், மணி. ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ராப்ளம் வந்தது முதல்ல பிசினஸ் அவுட் ஆச்சு. ஏன்னா 2003ல ஆரம்பிச்ச பிசினஸ் கிட்டத்தட்ட 13 வருஷமா எல்லாமே வந்து அப்பர் ட்ரெண்ட்ல தான் போயிருந்தது. திடீர்னு வந்து பிசினஸ்ல அப்போ கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது, ஐடி ஃபீல்டு வந்து டவுன் ஆகுது, ஐடி ரெசன் வருது. அப்படி வந்து ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து ஐடி ஃபீல்டு தான் நிறைய பேசிக் ஸ்கில் வந்து அட்வான்ஸ் ஸ்கில் வரைக்கும் கொடுத்துருந்தது. வேரியஸ் பிளேசஸ், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஈவன் தமிழ்நாடு, ஆந்திரா. கிட்டத்தட்ட நான் வந்து ஐ வாஸ் ஹேண்ட்லிங் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு 13 சென்டர். இது என்னுடைய ஓன் பிராண்ட் ஐஎல்எஸ், என்னுடைய ஓன் பிராண்ட். அதுல ஒரு 13, கிட்டத்தட்ட 26 பிரான்ச் நான் வச்சிருந்தேன். சடனா ஒரு ஐடி ரெசன், அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் ரெசன் வந்தோன்னா கடை சரிய ஆரம்பிச்சது. அப்போ அங்க நான் பண்ண தப்பு என்னன்னா, அடுத்தது என்னன்றதை நான் ஃபோக்கஸே பண்ணாம சக்சஸ் எப்பவும் போயிட்டே இருக்கோன்னே, நமக்கு என்ன கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே பண்ண, நல்லதே நடக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் மற்ற மார்க்கெட் எப்படி இருக்கு, ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, என்னை எங்க நான் மாத்தணும்னு மாத்திக்காம நான் போயிட்டதால பிசினஸ்ல அடி வாங்கின உடனே பணம் வந்து குறைய ஆரம்பிச்சது. இதனால என்ன ஆச்சுன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இதனால ஹெல்த் ப்ராப்ளம். இந்த 2016-17ல இந்த பெரிய ஒரு இழப்பை செஞ்சால ஏன் இந்த மாதிரி ஆச்சு. நான் தொடர்ந்து சக்சஸ் தானே நான் கொடுத்தேன், பட் திடீர்னு ஏன் எனக்கு ஃபெயிலியர் வருது அப்படின்னு அதை பத்தி நான் வந்து, ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு தொடர்ந்து சக்சஸே நடந்துருக்கு. இப்போ நான் பாசிட்டிவா தான் இருக்கேன், நேர்மறையா திங்க் பண்றேன். ஆனா ஏன் எனக்கு இது மாதிரி ஆச்சு அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எவ்ரி திங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரி திங் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற சக்தி தான் ரொம்ப முக்கியமானது. என்னதான் நான் பாசிட்டிவா இருந்தாலும் பட் எனர்ஜி இன்னொன்று இதுதான் வந்து அந்த 2013ல அந்த இடத்துல வந்து இந்த யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இடத்துல அந்த சாமிஜி வந்து எனக்கு மகான் வந்து என்னை செக் பண்ணும்போது, இதுதான் என்னுடைய உடம்பை சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாலை மாதிரி அடர்த்தியா இருக்கு என்னுடைய உடம்பை சுத்தி என்னுடைய எனர்ஜி லெவல். என்னுடைய சக்ரா அப்படின்றது எனர்ஜி சென்டர்ஸ், இது எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கு. எனக்கு அப்ப ஞாபகம் வந்தது, ஓ இப்படி இருந்தா எல்லாமே பக்காவா இருக்குன்னு சொல்றாங்களே. இப்போ நம்ம பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ ஃபெயிலியர் ஆன உடனே என்னுடைய மைண்ட் செட் வந்து வெற்றியை நோக்கியே இருந்த மைண்ட் செட்டு, நம்ம தோக்கக்கூடாது, என் ஃபோக்கஸ் இப்படி போயிடுச்சு. வெற்றியை நான் ஃபோக்கஸ் பண்ணாம, அப்பா இவ்வளவு தூரம் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம தோல்வி வரக்கூடாதுன்னு எது வேணான்னு எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அது நடந்து போச்சு. இதுதான் பெரிய பிரச்சனைனா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எது வேணும்னாலும் உங்களுக்கு நடக்கும், எது வேண்டான்னு நீங்க ஒதுக்குனாலும் அதுவும் நடக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன வைப்ரேட் பண்றீங்களோ தட் இஸ் வாட் யூ ஆர் பிரிங்கிங் பேக். அப்போ இப்போ நம்மளுடைய ஆறா சக்கரா நல்லா இருந்தா நமக்கு
எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் 2017 நான் செக் பண்ணி பார்த்தாக்க என்னுடைய ஆரா வந்து கரெக்டா இல்ல, என்னுடைய சக்ரா வந்து பேலன்ஸ்டாவும் இல்லை. அப்போ இன்னும் சொல்ல போனா என் எனர்ஜி லெவல் ரொம்ப புவரா இருந்தது. இதை நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா என்னுடைய வைப்ரேஷன். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வைப்போம்னா உங்களுடைய எனர்ஜியோட அந்த அதாவது உங்களுடைய தாட்டு, அந்த தாட்டு மூலமா ஏற்படுற ஃபீலிங், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸால வர்ற அந்த ஃபீலிங் தான் வைப்ரேட் ஆகுது. அந்த ஃபீலிங் வைப்ரேட் ஆகுது ஒரு ஃப்ரீக்வன்சில. அப்ப என்னன்னா என்னுடைய வைப்ரேஷன் வந்து கரெக்டா இல்லை. அதனால நான் என்ன நினைச்சாலும், நான் என்ன அஃபர்மேஷனோ இல்ல மேனிஃபெஸ்டேஷனோ விசுவலைசேஷனோ எது பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகல. என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் மை எனர்ஜி வாஸ் வெரி புவர், என்னுடைய வைப்ரேஷன் வாஸ் வெரி புவர். என்ன காரணம்னாக்கா பயம், ஃபியர் வந்தாலே உங்களால எதையுமே பண்ண முடியாது. when you have fear your vibration will get bad. வைப்ரேஷன் ரொம்ப லோவா போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா என்னால வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டா இல்லை. இப்போ எப்போ உங்களுடைய செல்போன்ல வந்து ஃப்ரீக்வன்சி கரெக்டா இல்லைன்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு கனெக்ட், கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்காது. அதே மாதிரி we are also connected with the universe. அப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அப்போ முதல்ல என்ன பண்ணும், ஐ லவ் டு நல்லா வைப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி மைண்ட்ஸ் ஃபுல்லா வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்ப நெகட்டிவா நான் எப்படி கிளென்சிங் பண்றது அப்படின்றதுக்கு ஐ ரிமூவ் மை நெகட்டிவ் எனர்ஜி இன்சைட். எப்படின்னா விபசனா மெடிடேஷன் அப்படின்றது புத்தருடைய ஒரு மெடிடேஷன். அது வந்து 10 நாள் அங்க போயிட்டோம்னா செல்போன் கிடையாது, யாரையும் பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஒரு 10 நாள் வந்து அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மெடிடேஷன். அப்படி பண்ணும்போது வெளியிருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வராதால உள்ளுக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனை வெளியே வந்து அந்த மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அதையே பழகி அதுக்கப்புறம் அதுல இருக்கிற எல்லா நெகட்டிவும் நான் வந்து ரிமூவ் பண்றதுக்கு உண்டான எக்ஸசைஸை நான் கத்துக்கிட்ட இடம் வந்து விபசனா மெடிடேஷன். சென்னையில வந்து திருமுடிவாக்கம். இது உலகம் எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்தியாவில எல்லா ஹெட் குவார்டர்ஸ்லயும் இந்த விபசனா மெடிடேஷன் ஒன்று இருக்கு. அது மூலமா என்னுடைய நெகட்டிவே கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஐ காட் ஆன்சர் ஃபார் ஒய் 2018. I found that the number one secret to everything in life is energy. Energy flows where attention goes. நம்மளுடைய அட்டென்ஷன் எங்க போதோ அங்கதான் எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்றது. அப்பதான் ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையிலே இருக்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா பிரச்சனையில இருக்கு. அப்போ நம்ம எனர்ஜி எங்க ஃப்ளோ ஆகுதுன்னா அங்கதான் ஆகுது. அப்போ நம்ம ப்ரொடக்டிவிட்டி வருதானாக்கா வரல. அப்ப எது வந்து பூதகரமாகுது? when you focus positive you will get positive, when you focus negative you attract negative அப்படின்றது. அப்பதான் அப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதான் நான் இன்னும் சொல்ல போனா அந்த எனர்ஜி எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஒண்ணு இல்லை, நம்ம யாருன்னு பார்த்தா நம்ம வெறும் ஆட்டம் தான். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். நம்ம வந்து ஒரு அணு. அந்த இந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சரே இதான், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இந்த எல்லா மாலிகுலும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற இந்த செல்ஸ், நம்ம உடம்பு வந்து பல லட்சம் கோடி செல்ஸால் தான் நம்ம உடம்பே இருக்கு. அந்த உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாமே இந்த ஆட்டம் தான். இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆல் செல்ஸ் தான் டிஷ்யூஸ். இந்த எல்லா டிஷ்யூஸ் தான் நம்மளுடைய ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டம் தான் ஆர்கானிசம், ஹியூமன் பாடி. இந்த எல்லா இந்த ஹியூமன் பாடி தான் எப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அப்ப என்னன்னா அப்போ நம்ம எனர்ஜி நம்மளும் வந்து ஒரு ஆட்டம். அப்போ மேல யூனிவர்ஸ் அதுவும் வந்து ஆட்டம். அது வந்து அண்டம், இது வந்து பிண்டம் அப்படின்னு. அது வந்து 5 எலிமெண்ட்ஸ்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்மளும் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ எல்லாமே ஒண்ணுதான். அப்போ கண்டிப்பா நம்மளால என்ன வேணுமோ நம்ம எனர்ஜியை வச்சு நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பிளானட்ல, இந்த பூமியில படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஒவ்வொன்றும் பாருங்க, எல்லாமே ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. மனுஷனை மட்டும்தான் 6வது அறிவு. 6வது அறிவை பயன்படுத்தி அவனுடைய கற்பனா சக்தி மூலமா அவனுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறானோ அதை அவனால் அச்சீவ் பண்ண முடியும். ஆனா விலங்குகளால அதுக்கு 2 தான். ஒண்ணு வந்து அதாவது இந்த விலங்கினங்கள் அதை பாத்தீங்கன்னா அதுக்கு 2 வேலை தான். ஒண்ணு வந்து உணவு, 2வது வந்து இனப்பெருக்கம். இது 2 தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அது பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆரோக்கியமாவே இருக்கு. எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா எப்பவுமே 24/7 யூனிவர்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கு. பட் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எதெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ, நம்மளோட எதிர்பார்க்கிறோமோ விருப்பங்கள் அது நிறைவேறாத போது நம்ம என்ன பண்றோம்னா
we are getting into trouble. அப்படி ட்ரபிள் ஆகும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் லெவல் எப்படின்னா போராகுது. அந்த வைப்ரேஷன் லோவாகும் போது என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவா இருக்கும்போது என்னன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து லோவா போகுது. அப்போ சிக்னல் வீக் ஆகும் போது நமக்கு என்ன வேணும்ன்றது விருப்பமானது மட்டும் இல்லை, நம்ம தேவையானதே கிடைக்கிறதுன்னு நமக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன காரணம்னா நம்மளுடைய 6வது அறிவு. அதனால நமக்கு வளர்ச்சியும் இருக்கு, நமக்கு வீழ்ச்சியும் இருக்கு. அப்போ நம்ம அப்போ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வைப்ரேஷனை எப்படி கிரியேட் பண்றது. இதுதான் இதுலயும் கத்துக்கிட்டேன். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் எவ்ரிதிங் சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அதுக்கப்புறம் வந்து நிக்கோலா டெஸ்லா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இஃப் யூ வாண்ட் டு திங்க் அபவுட் யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் எடுத்துக்கிட்டேன். அப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சு பாருங்க. இப்போ இது எப்படி வந்து எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில தான் வேலை செய்யுது அப்படின்றத என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியாத மாதிரி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு மொபைல் போன் இருக்கு. அந்த மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதுல சிம் கார்டு போடுறீங்க. சிம் கார்டு போட்டு அப்புறம் பேட்டரியை போட்டது நீங்க ஆன் பண்ணாதான் இந்த மொபைல் போன் வந்து பவர்ல ஆப்ரேட் ஆகும் போது தான் இமீடியட்டா அந்த சிம் கார்டு என்ன பண்ணா நியரஸ்ட் டவர் எங்க இருக்கோ அந்த டவரோட கனெக்ட் ஆகும். மொபைல் போன் கனெக்டட் வித் டவர். இந்த டெலிகாம் டவர் தான் என்ன பண்றது, பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகி தான் போகுது. அதுக்கப்புறம் சேட்டலைட்டோட கனெக்ஷன் இருக்கு. இப்படித்தான் இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி மூலமா தான் ஒரு டெலிகாமே ஒர்க் பண்ணுது. அப்போ இந்த மொபைல் போன் இஸ் கனெக்டட் வித் சேட்டலைட், இந்த டவர், இந்த அடிப்படையில தான் அது ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து வேரியஸ் ப்ரோக்ராம டெலிகாஸ்ட் பண்றாங்க. அது வந்து சேட்டலைட் மூலமா நமக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம வீட்டில் இருக்கிற செட்டாப் பாக்ஸ் மூலமா எந்தெந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அந்த சேனலுக்கு உண்டான பிக்சர் மட்டும்தான் நம்மளால ரிசீவ் பண்ண முடியுது. என்ன காரணம்னா சேட்டலைட்ல இருந்து அது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அது வந்து ஒரு சிக்னல்ஸ் இந்த பிரபஞ்சத்துல பரவுது. நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற அந்த ஆண்டனா என்ன பண்ணுதுன்னா அது சிக்னல், அது எந்த சிக்னலுக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதை கரெக்டா ரிசீவ் பண்ணி செட்டாப் பாக்ஸ் வழியா பிக்சரா தருது. இதுதான் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ரேடியோ சூரியன் எஃப்எம் பாருங்க. நீங்க ரேடியோ வைக்கும் போது 93.5 நீங்க அலைன் பண்ணாதான் யூ ஆர் ஏபிள் டு ஹியர். அதாவது நீங்க சூரியன் எஃப்எம் கேட்கணும் அப்படின்னா உங்க ரேடியோ 93.5க்கு டியூன் பண்ணாதான் நீங்க சூரியன் எஃப்எம் கேட்க முடியும். நீங்க வேற ஏதாவது நம்பர்ல பண்ணா அந்த நம்பருக்கு என்ன அசைன் பண்ணிக்கோ அதுதான் உங்களால ரிசீவ் பண்ண முடியும். அப்போ அங்க தேவைப்படுதுனாக்க டியூனிங். அப்போ அது எதை பேஸ் பண்ணி ரேடியோ ஒர்க் பண்ணுதுன்னா இந்த ஃப்ரீக்வன்சி. சிமிலர் ரேடியோ வச்சுன்னா 90.3 அப்போ அது ஃப்ரீக்வன்சி. சிமிலர்லி ஹியூமன் பீயிங் ஆல்சோ ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி. அப்போ அலைன் யுவர் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வித் யூனிவர்ஸ். அப்போ இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பாடி தான் மொபைல் போன் அப்படின்னா இந்த ஹியூமன் எனர்ஜி ஆண்டனா நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது தான் ஆண்டனா. இந்த ஆண்டனா இஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹியூமன் பாடி அண்ட் யூனிவர்ஸ். தி ஹியூமன் எனர்ஜி இஸ் அன் ஆண்டனா. நீங்க பாருங்க இங்கதான் இந்த நான் வந்து கிளியர் கேமராவில் எடுத்திருக்கேன். இது ஹியூமன் பாடி. இந்த பாடியை சுத்தி இருக்கிற இந்த அந்த கர்வு தான் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுதான் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி நம்ம என்ன வைப்ரேட் பண்றோமோ தட் இஸ் வாட் வி ஆர் ஏபிள் டு அட்ராக்ட்ன்றது ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்ப சுத்தி இந்த சம் டோட்டல் ஆஃப் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இஸ் கோடட் இன் தி எனர்ஜி ஃபீல்டு தட் ஈச் ஒன் ஆஃப் அஸ். எல்லாருக்குமே இந்த எனர்ஜி ஃபீல்டு உடம்பு சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எண்ணம், சொல், செயல் எல்லாமே இங்க இருக்கு. This energy field constantly generates a frequency and it tries to match to a compatible frequency. It tries to match with the objects, ideas, beliefs, events, relationship. எல்லாமே எதை பேஸ் பண்ணி நமக்கு வருது அப்படின்னா நம்ம உடம்ப சுத்தி எந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு ஒத்த கம்பேட்டபிள் உணர்வை பிரபஞ்சத்துல அதை மேட்ச் பண்ணி தான் நமக்கு வருதுன்றது ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். So அதுக்கப்புறம் தான் I became a new version of myself. I attract to my life whatever I give my attention, energy and focus to, whether positive or negative. நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு திரும்பி வருது அப்படின்றத I realized. Human magnet sending out our thoughts and emotions attracting back more what we have put out அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் விவேகானந்தர் சொன்னோடைய அர்த்தம் தெரிஞ்சு போச்சு. எண்ணம் போல் வாழ்க்கை, நீ எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய். உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாக
நீ ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவாய் என்றது இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். இந்த எண்ணம் போல் வாழ்வென்ற போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுற நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோவை பாருங்க. ஒரு இப்போ எந்த மாதிரி ஒர்க் பண்றது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எது வேணும்னு கேட்க தெரியாது, எது வேண்டாம்னு சொல்லிதான் பழக்கம். நான் தோல்வி அடையக்கூடாது, என் தொழில நஷ்டம் வரக்கூடாது, இதை நான் இழந்துடக்கூடாது, எல்லா வேண்டாம்களையும் கூடாதுகளையும் அதிகமா நினைக்கிறீங்க. நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ முதல்ல அத மனசளவுல கற்பனையில உருவாக்குங்க. அப்பதான் அது நிஜத்திலையும் உருவெடுக்கும். ஒரு வீடு கட்டணும்னா மனசுல அதை எழுப்பி காகிதத்துல வரைஞ்சு திருத்தி அமைச்சாதான் நிஜத்துல கட்டுறீங்க. அஸ்திவாரம் போடுற நிலையிலே மனசுல உறுதி இல்லாம இது என்னால முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சா உங்க வீடு கற்பனை கூட எழுவாது. போர்க்களத்தை நோக்கி ஒரு படைய நட்டுறது ஒரு தளபதி. பாதி வழியில அவரை ஒரு ஒற்றன் இருக்கணும். தளபதியாரே, நம்ம கிட்ட 1000 வீரர்கள் இருக்காங்க, ஆனா எதிரி கிட்ட 10,000 வீரர்கள் இருக்கிறாங்க, நம்ம பேசாம சரணடைஞ்சிடலாம் அப்படின்னாரு. தகவல் கேட்ட 1000 வீரர்களும் தைரியம் இழந்து போனாங்க. அவங்க எல்லாம் அவனுடைய ஆலயத்துக்கு வர சொன்னாரு தளபதி. வலுவான எதிரிய நம்மால வெல்ல முடியுமா அப்படிங்கறத தெய்வத்துக்கிட்டவே கேட்டுடுவோம். சன்னதியில இந்த நாணயத்தை சொல்றேன், தலை விழுந்தா போருக்கு போக அம்மன் உத்தரவு தந்ததா ஏத்துக்கும், பூ விழுந்தா இப்படி திரும்பிடுவோம் அப்படின்னு நாணயத்தை சுண்டினாரு தளபதி. தலை விழுந்துச்சு. வீரர்கள் எல்லாருமே உற்சாகமானாங்க, போருக்கு போனாங்க. அவங்கள மாதிரி 10 மடங்கு படைபலம் கொண்ட எதிரியை வீழ்த்தினாங்க. வெற்றியோட நாடு திரும்புறப்போ அம்மனுக்கு நன்றி சொல்ல எல்லாரும் அந்த கோயில்ல கூடுனாங்க. தளபதி அப்போ தங்கிட்ட இருந்த நாணயத்தை எடுத்து காட்டினாரு. அதுல 2 பக்கமும் தலைதான் அச்சாகி இருந்தது. தெய்வமே உத்தரவு கொடுத்ததான் நினைச்ச வீரர்கள் எப்படி வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படின்னு முழுமையா நம்பினாங்க. அவருடைய எதிர்மறை எண்ணங்களே எழல, அதனால வெற்றி அடைஞ்சாங்க. அந்த விதத்துல கடவுள் அப்படிங்கறது எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள பயன்படுற ஒரு கருவி. மத்தபடி எதுக்கெடுத்தாலும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா காரியங்கள் நடந்துடுமா? கடவுள் மேல இன்னும் அளவு கூட சந்தேகம் இல்லாத பூரண நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? கள்ளும் கபடம் இல்லாம அந்த குணம் இருந்தாதான் எதிர்மறையான எண்ணங்கள் தலையெடுக்காது, ஆசைப்பட்டது கிடைக்கும். ஆனா சன்னதியில ஒரு கண்ணும் வாசல்ல விட்டுட்டு வந்த செருப்பு மேல ஒரு கண்ணுமா தான் உங்களால கடவுளோட உறவு கொண்டாட முடியும்னா கடவுளை நம்புவதா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த பொய் விசுவாசம் உங்க காரியங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு உதவாது. கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்ட அப்புறம் அது நடக்குமா நடக்காதாங்கிற பயமும் மனசோட போராட்டமும் தொடர்ந்தா எதிர்மறையான எண்ணங்கள் எப்படி விலகும்? ஆசைப்பட்டது எப்படி கிடைக்கும்? ஒரு முறை சங்கரன் பிள்ளை ரொம்ப தூரம் நடந்து தற்செயலா சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். அவருக்கு அகோர பசி. களைப்பா இருந்ததால ஒரு மரத்தடியில படுத்தார். அது கேட்கறதெல்லாம் அள்ளி கொடுக்கிற கற்பக விருட்சம். அது தெரியலையே வயிறார உணவு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு நம்ம சங்கரன் பிள்ளை. அடுத்த கணம் ஆசைப்பட்ட உணவு வகையெல்லாம் பொன் தட்டுல அவர் முன்னாடி வந்துச்சு. விரும்பிய பழசாரெல்லாம் தங்க கோப்பையில அவர் முன்னாடி வந்துச்சு. வயிறு நிறைஞ்ச உடனே தூக்கம் வந்துச்சு. வசதியான கட்டில் இருந்தா அப்படின்னு நினைச்சாரு. உடனே சொகுசான மெத்தையும் கட்டலும் அவர் முன்னாடி வந்துச்சு. இப்போ அவருக்கு பயம் வந்துடுச்சு. நினைச்சவனே எல்லாமே எப்படி கிடைக்குது? இதுவும் பிசாசுகள் இருக்கிற இடமா அப்படின்னு நினைச்சாரு. அடுத்த கணமே அவரை பிசாசுகள் சூழ்ந்துச்சு. ஐயோ, இந்த பிசாசுகள் என்ன கொண்டுடுமோ அப்படின்னு சங்கரன் பிள்ளை நினைச்சதுதான் தாமதம். சங்கரன் பிள்ளைக்கு நேர்ந்த கதியை பாத்தீங்களா? உங்க எண்ணங்கள் எதிர்மறையா இருந்தா இதுதான் விளைவு. உங்க மனசுல தேவையானதுக்கு ஆசைப்படுற எண்ணம் ஒண்ணு எழுந்தா நம்பிக்கை இல்லாம அச்சப்படுற எண்ணங்கள் 1000 தோன்றது. உங்களோட ஆசையே உங்க எண்ணத்தோட சக்திய நீங்களே பலவீனப்படுத்திக்கிற அந்த அபத்தத்தை முதல்ல விட்டுழிங்க. ஆசைப்பட்டதை கொடுக்கிற கற்பக விருட்சத்தை தேடி நீங்க காட்டுக்குள்ள போக தேவையில்லை. உங்க எண்ணங்கள் தீவிரமா இருந்தா, உங்க மனசு உறுதியா இருந்தா அதுதான் வரமளிக்கிற. இதுதான் எண்ணம் போல வாழ்வு.
இப்போ அதுக்கப்புறம் தான் என்னகிட்ட இருந்த என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கும்போது நான் அனலைஸ் பண்ணேன். நமக்கு தொடர்ந்து வெற்றி வருது. ஒரு தடவை தோல்வி வந்த உடனே அந்த தோல்வியை பயத்தினால பயம் முக்கியமானது. பயம் என்றவே கூடவே கூடாது. அந்த பயம் வரும்போது நெகட்டிவ் தான் அது. அந்த எமோஷன் வரும்போது என்னோட வைப்ரேஷன் லெவல் என்னதுனாக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி லோவா போகுது. ஃப்ரீக்வன்சி லோவா போகுது. நான் எதை எடுத்தாலும் எதுவுமே வேணாம். அப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத செக் பண்றதுக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு கேமரா ஒன்று கிடைச்சது. இந்த கேமரா வந்து ரஷ்யாவில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இதுக்கு பேர் பயோவேர். இந்த கேமராவை வாங்கி அதுக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு சர்டிஃபைடும் கூட. அந்த எனர்ஜியை வந்து இப்போ யூஎஸ்ல ஒருத்தர்கிட்ட இதை வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். எப்படி இந்த கேமராவை ஆப்ரேட் பண்றது, எப்படி இன்டர்பிரேட் பண்றது அப்படின்றது. அதுக்கப்புறம் ரஷ்யால இருந்து வந்தவர்கிட்ட இங்க இந்தியாவில் ட்ரைனிங் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மும்பைல வந்து ஜேஎம் ஷா கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டேன். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப எப்போ நம்மளால தங்கு தடைன்ற அச்சீவ் பண்ண முடியும்னா, நம்ம எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். நம்ம எனர்ஜி நல்லா இருக்கணும். நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து அதாவது எனர்ஜின்றது இங்க தாட். அந்த தாட்டு அதுக்கப்புறம் ஃபீல். தாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை தான் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் வந்து இன்டாக்ட் ஆகணும். அது வந்து ரொம்ப கம்மியா, அதாவது வைப்ரேஷன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, எப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்மளால வந்து லோ ஃப்ரீக்வன்சி வரும்போது நம்மளால எது வேணும்னு நினைக்கிறோமோ அது அச்சீவ், எதாவது கிட்டத்தட்ட சிக்னல் வீக் ஆன மாதிரி. அப்ப சிக்னல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம எனர்ஜி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப எனர்ஜினா நல்லா சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. சாப்பிட்றது மூலமா 10% தான் நமக்கு எனர்ஜி. ஆனா 20% பிரீத்திங் மூலமா, 70% நம்ம வந்து காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்றோம். இதுதான் இந்த காம்பினேஷன். எனர்ஜி கிரியேட் ஆகுது இது பேஸ் பண்ணி தான். நம்மளுடைய தாட்டும் ஒரு எனர்ஜி தான். இதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கிவிங் ப்ரெசன்டேஷன் டு ஆல். வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், ப்ரொவைடட் இதை நீங்க சரி பண்ணிட்டா அப்படின்றது. ஒவ்வொருத்தருடைய எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றது அதை மிஷின்ல அவங்கள செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் மனுஷனுக்கு ஒரு உடல் இல்லை, 5 உடல்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அப்படின்னா 5 உடம்புன்றது பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, மைண்ட் பாடி, இன்டெலெக்சுவல் பாடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பாடியும் எப்படி, ஏன்னா நம்ம பார்க்கறது கண்ணால பார்க்கறது வந்து நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா கண்ணால பார்க்கறது தான் ஸ்தூல உடம்பு. ஆனா பார்க்க முடியாத இந்த உடம்புல லேயரா இருக்கிறது வந்து சூட்சும உடம்பு. இந்த ஸ்தூல உடம்பு சூட்சும உடம்பு. நம்ம எல்லா விஷயங்களும் எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா சூட்சும உடம்பு தான். கண்ணால பார்க்க இந்த பிசிக்கலை தான் உங்களால பார்க்க முடியும். ஆனா நம்ம சுத்தி இருக்கிற லேயர், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னும் சொல்ல போனா யோகிக் பிலாசபில சொல்ல போனா தட் இஸ் கால்டு ஆரா. அந்த ஆரா வந்துதான் அந்த ஆரா தான் டோட்டலா என்ன இருக்குன்னா எல்லாமே இருக்கு. நம்மளுடைய எனர்ஜின்றது இப்போ எப்படி செல்போனுக்கு வந்து நீங்க எனர்ஜி இருந்தாதான், பேட்டரி இருந்தாதான் செல்போன் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இந்த உடம்புக்கு, இந்த பிசிக்கல் பாடிக்கு எனர்ஜி உள்ள போனதான் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கும். பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கும் போது தான் மற்ற ஆக்டிவிட்டி எல்லாமே நம்மளால, ஏன்னா இன்புட் நம்ம வாங்குறோம், ரிசீவ் பண்றோம். பட் இது அப்போ ரிசீவ் பண்ணி இதை மைண்டு இங்கதான் இருக்கு, நம்மளுடைய இன்டெலெக்சுவலும் இங்கதான் இருக்கு, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலும் நம்ம சுத்தி தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய உணர்வை நம்ம சுத்தி இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எதை வைக்கிறோமோ தட் இஸ் வாட் வி ஆர் ஏபிள் டு அட்ராக்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ் அப்படின்றது என்னால வந்து தெளிவா என்னால தெரிஞ்சு முடியுது. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ உடம்பு வந்து நம்ம பாக்குறது ஒரு இல்லை, there are 5 பாடிஸ். அதுக்கு வீடியோ போட்டுக்கு நான் ஒன்னா ஷேர் பண்றேன். இப்போ நம்ம உடம்புல வந்து எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கு. இந்த எனர்ஜி சென்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். ஒன்று வந்து சர்வைவல். ஒரு கம்பெனில 7 டிபார்ட்மெண்ட் இருந்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அது மாதிரி நம்ம உடம்புக்கு கண்ணுக்கு புலப்படாத எனர்ஜி சென்டர்னு சொல்லலாம், இல்லை சக்கரான்னு சொல்லலாம். ஒவ்வொன்றும் வந்து ஒன்று சர்வைவல், ஒன்று ப்ளஷர், ஒன்று வில் பவர், ஒன்று லவ், ஒன்று ட்ரூத், ஒன்று இன்சைட், இன்னொன்று காஸ்மிக் எனர்ஜி. இந்த மாதிரி வேலைங்களை அது பார்த்துக்குது. இதை கேமரா மூலமா அனலைஸ் பண்ணி ஒருத்தருடைய சக்கரா லெவல் எப்படி இருக்கு அப்படின்றது அனலைஸ் பண்றாங்க. இதை வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் வந்து ஒரு 1000+ கிளைண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய எனர்ஜி இது மாதிரி கேமராவில் செக் பண்ணி மெஷரிங் ஹியூமன் எனர்ஜி, ஸ்ட்ரெஸ், ஆரா, சக்கரா, ஈவன் இம்யூன் சிஸ்டம் கூட அதை பார்க்கலாம். பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்றது ஒரு அசஸ்மெண்ட். இது வந்து ஒரு அசஸ்மெண்ட் டூல். இந்த டூலை வச்சு அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய வைப்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி எமோஷன். எனர்ஜி இன் மோஷன் இஸ் கால்டு எமோஷன். அந்த எமோஷன் வந்து எப்படி வைப்ரேட் ஆகுதுன்னா, எமோஷன் வந்து 2 இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் ஆகும்போது எமோஷன் டிஸ்டர்ப் ஆகும். அப்ப டிஸ்டர்ப் ஆகாத நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சிக்னல் வீக் ஆனா we are not able to attract.
இதைதான் வந்து கண்டிப்பா நீங்க எழுதி வச்சு டெஃபினட்டா உங்களால பிசிக்கலோ மென்டலோ இல்ல கேரியர் ரிலேஷன்ஷிப் அதர்ஸ் எதுவா இருந்தாலும் உங்களால என்ன வேணும்ன்றத நீங்க முடிவு பண்றீங்க. என்ன வேணும்ன்றதை மட்டும் நீங்க முடிவு பண்ண போதும். அது எப்படி அச்சீவ் பண்ணணும், அதுக்கு உண்டான முறையை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டு வந்து என்னன்னாக்குன்னா கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்டு, காஸ்மிக் கான்சியஸ் மைண்டு. இதை வந்து சயின்டிபிக்கா இது வந்து எலக்ட்ரோ என்சோபுலோகிராம் அப்படின்ற ஒரு டிவைஸ் மூலமா நம்மளுடைய பிரெயினுடைய ஃப்ரீக்வன்சி வந்து மெஷர் பண்ணலாம். அது ஒரு செகண்டுக்கு வந்து பீட்டா லெவல் எவ்வளோ, பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஆழ் மனசை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பீட்டா லெவல் இல்லாம ஆல்பா தீட்டா ரேஞ்சில் நம்ம இருந்தோம்னா we are able to connect with the universe. நான் என்னுடைய பயிற்சியில வந்து அந்த எப்படி நம்ம வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி ஆட்டோ ரைட்டிங், அதாவது உங்களுடைய கான்சியஸ் மைண்டு சொல்லாம சப்கான்சியஸ் மைண்டு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி எப்படி வந்து உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனோ இல்ல உங்களுடைய குரோத்துக்கோ, நான் மோஸ்ட்லி அப்படிதான் பண்ணேன். நான் வந்து எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதை நைட்டு தூங்கும் போது நான் சொல்லிடுவேன், இது வேணும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில தூங்கி எடுக்கும் போது அதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா நைட்டு தூங்கும் போது நான் வந்து இந்த தீட்டா டெல்டா லெவல்ல என்னுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது ஐ எம் கனெக்டட் வித் யூனிவர்ஸ், ஐ எம் கெட்டிங் ஆல் த இன்ஃபர்மேஷன். டவுன்லோட் ஆகி காலையில தூங்கி வந்தோம்னா ஐ எம் ஏபிள் டு கெட் இட். பட் இதை வந்து நான் பயிற்சியில வந்து இன்னும் ரொம்ப தெளிவா அவங்களை எப்படி கனெக்ட் பண்ணுறது சொல்லிக் கொடுப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வாழ்க்கையில நம்மளால அச்சீவ் பண்ண முடியாம போறதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எப்பவுமே நம்ம வந்து பாஸ்ட்டை பத்தியே அதிகமா நினைக்கிறோம், ஃபியூச்சரை பத்தி நினைக்கிறோம், ப்ரெசென்ட்டை கோட்டை விட்டுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேற ஏதாவது ஒரு மந்த் அப்பாயின்மெண்ட், இந்த நியூஸ்ல டிவி நியூஸ், ரேடியோ, அப்புறம் வந்து பேப்பரு, இமெயிலு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் லிங்க்டின், செல்போனு, வாட்ஸ்அப், வேறு நம்ம ஒரு நாளையில நீங்க விழித்திருக்கும் டைம்ல உங்களுடைய ஃபோக்கஸ், நீங்க அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேர் யுவர் ஃபோக்கஸ் கோஸ் தேர் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ். தேவையில்லாத ஒரு வேலைக்கு உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு அச்சீவ் பண்ணதுக்குண்டான எனர்ஜி இல்லாத போயிடும். அப்போ யுவர் மைண்ட் இஸ் எ மேக்னெட். இஃப் யூ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் பிளஸிங்ஸ் யூ அட்ராக்ட் மோர் பிளஸிங்ஸ். இஃப் யூ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யூ அட்ராக்ட் மோர் ப்ராப்ளம்ஸ். ஆல்வேஸ் கீப் குட் தாட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்றது புத்தாவுடைய டீச்சிங். அது அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எனர்ஜி. Change your vibration, change your life. If you want to find the secrets of the universe, think in terms of energy. Nikola Tesla சொன்னது. அதே மாதிரி நிறைய பேர் இல்லை சார் அதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது சார், நமக்கு என்ன கர்மாவோ அப்படிதான் நடக்கும் சார் அப்படின்னு ஒரு தடவை சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்ம வினையோ தண்டனையோ அதஷ்டமோ கடவுளின் அருளோ எதுவானாலும் மனதின் வழியாகத்தான் வந்தாக வேண்டும். மனதின் சக்தியை பெருக்கி சரியான வழியில் மனதை பயன்படுத்தும் நுட்பத்தை தெரிந்து கொண்டால் கர்ம வினையை சர்வ சாதாரணமாக வெல்லலாம். எப்பவுமே யூ ஆல்வேஸ் டூ குட் திங்ஸ் அண்ட் குட் திங்ஸ் வில் கம் யுவர் வே. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் டஸ் நாட் பனிஷ் யூ, இட் டஸ் நாட் பிளஸ் யூ, இட் டஸ் நாட் கண்ட்ரோல் யூ, இட் ரெஸ்பான்சஸ் டு த வைப்ரேஷன் தட் யூ ஆர் கிரியேட்டிங். இஃப் யூ திங்க் ஹாப்பி அண்ட் ஹாப்பினஸ் வில் கம் டு யூ. இஃப் யூ திங்க் நெகட்டிவ் த நெகட்டிவிட்டி வில் கம் டு யூ. வாட் வி புட் இன் த யூனிவர்ஸ் வி வில் கெட் பேக் லைக் அன் எக்கோ. இப்படிதான் நமக்கு எல்லாமே நடக்குது. யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணலாம். நான் பயிற்சியில ரொம்ப அதிகமா சொல்லி தருவாங்க எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத சயின்ஸ் சொல்றேன். இங்க பாருங்க, ஹவ் எமோஷன்ஸ் அண்ட் பீஸ் இம்பாக்ட் யுவர் எபிலிட்டி டு மேனிஃபெஸ்ட். நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பை சுத்தி இருக்கிற ஆரா தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு. இந்த ஆரோவை பாருங்க, ஹெல்த்தி ஆரா, இது வந்து அன்ஹெல்த்தி ஆரா. அன்ஹெல்த்தி ஆரா இருக்கும் போது அப்போ இந்த நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணா நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற எப்படி இருக்கும் பாருங்க. இதே வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, ஹெல்த்தி ஆராவா இருக்கும்போது நம்மளோட வைப்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ வைப்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது we are able to get. நம்ம எனர்ஜி ஃபீல்ட் இஸ் டிஸ்டர்ப்டு பை இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னலா பார்த்தா நம்மளுடைய தாட் நிறைய நினைச்சிருப்போம். பிறந்ததுல இருந்து புத்தி தெரிஞ்ச வயசுல இருந்து இது வரைக்கும் வாழ்க்கையில ஏற்பட்ட நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து இம்பாக்ட் பண்ணோம். அது வெளியே வந்து என்ன, அது வெளியே நம்ம அந்த சிந்தனை வெளியே வரும்போது, அந்த ஞாபகம் வரும்போது நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அது வந்து சீர்குலைக்கும் போது நம்மளோட சிக்னல் வீக்கா போயிடும். இது ஒரு ஃபேக்டர் இன்டர்னல். ரெண்டாவது ஃபேக்டர் வெளியேந்து வர நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் அந்த மாதிரி நெகட்டிவான ஆளுங்க அந்த மாதிரி வரும்போது இது வரும். பட் இதை நான் பயிற்சியிலே நான் சொல்லுவேன், நம்ம எப்படி நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்டை நம்ம பயிற்சி நிறைய பேர் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது எப்படி வந்து அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து ஓவர் கம் பண்றது, இவ்வளவு நாளா உள்ள அந்த ஆழ் மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவான
எதிர்மறை எண்ணங்களை எப்படி வெளியே கொண்டு வரதுன்றது ஒரு எக்ஸசைஸ் கூட நாங்க கொடுக்குறோம். டு கீப் யுவர் வைப்ரேஷன் இன் ஹை ஃப்ரீக்வன்சி. நான் என்னுடைய பயிற்சியில் நான் சொல்றது தான், இந்த கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன், ஜாய் லெவல், லவ். அதாவது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், எந்த டைம் உங்களை செக் பண்ணாலும் உங்களுடைய வைப்ரேஷன் என்னவா இருக்கணும்னா, ஒண்ணு நன்றி கூறுது. நன்றியை பத்தி நிறைய சொல்லுவோம். அதுல ஒரு கிளாஸ்ல வந்து கிராட்டிடியூட் பார்த்தீங்கன்னா, கிராட்டிடியூட் கிவ்ஸ் யூ மோர் ஃப்ரீக்வன்சி. அந்த கிராட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒண்ணு நீங்க எந்த டைம் உங்களை செக் பண்ணாலும் ஒண்ணு கிராட்டிடியூட்ல இருக்கணும், இல்லைன்னா யூ லவ் டு அப்ரிசியேஷன் மோட்ல இருக்கணும், இல்லைன்னா ஜாய் மோட்ல இருக்கணும், இல்லைன்னா லவ் மோட்ல இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நீங்க நெகட்டிவ் மோட்ல இருந்தாக்கா யூ வைப்ரேஷன் கெட் ஸ்பாயில்ட். அப்போ உங்களுக்கு வைப்ரேஷன் எப்படி நெகட்டிவ் வருது அப்படின்றது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு தேர் இஸ் இந்த பயிற்சியில வந்து உங்களுக்கு எப்படி வந்து வேணா, திடீர்னு ஆண்டவன் முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா யூ ஆர் நாட் ஏபிள் டு டெல் வாட் யூ வாண்ட். அப்போ உங்களுக்கு என்ன வேணுன்றது அந்த கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டியை வந்து ஸ்டேட்மெண்ட் மூலமா எப்படி கிளாரிட்டி ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்றதுன்னு ஒரு எக்ஸசைஸே கொடுக்குறேன். வி அட்ராக்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க, வி ஆல்வேஸ் அட்ராக்ட் பீப்புள், சிச்சுவேஷன், மணி based on the frequency that we vibrate. நமக்கு பணம் வேணுமா, இல்ல நட்பு வேணுமா, இல்ல சுச்சுவேஷனா, இல்ல ஐடியாவா, இல்ல ஆப்ஜெக்டா, வாட் எவர் இட் மே பி, எதுவா இருந்தாலும் அதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதுன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ஃப்ரீக்வன்சி, ஹவு யூ ஆர் வைப்ரேட்டிங், அதை பேஸ் பண்ணி தான். அந்த சயின்ஸை நீங்க கிளீனா கண்டுபிடிச்சீங்கன்னா, டெஃபினட்டா ஐ ப்ராமிஸ் யூ, இஃப் யூ ஃபாலோ தி கைட்லைன்ஸ் வாட் ஐ கிவ், you can learn the secret of law of attraction. இப்போ நான் இந்த பயிற்சியில இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இதே வந்து நான் வந்து இன்னும் எலாபரேட்டா நான் உங்களுக்கு ஒரு கொடுத்தேன்னு வச்சுங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணா, இப்ப when you implement into action you can achieve. பயிற்சியில எடுத்தவங்க நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நான் ஃபீட்பேக் பண்ண அனுப்புறேன் உங்களுக்கு. இந்த பயிற்சியில வந்து அவங்களுக்கு என்ன வேணும், முதல்ல அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாம இருந்தது, அதுக்கப்புறம் என்ன வேணும்னு தெரிஞ்சு 2 கிளாஸ்லயே அவங்க வந்து they are able to know what they want. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது they are able to get, எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறது. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா they are able to understand what is what அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சதும் அவங்களால வந்து என்ன வேணுமோ அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். now over to you. இப்போ உங்களுக்கு என்ன ஏதாவது கொஸ்டின், டவுட் ஏதாவது இருந்தாக்கா you can ask. I will clarify your doubts. now over to you. எப்பவுமே பாசிட்டிவா எப்படி சார் இருக்குது? எப்பவுமே பாசிட்டிவா நம்மளால இருக்க முடியாதுக்கு என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். அப்ப நெகட்டிவா வந்துருதுன்னு உங்களுக்கு அவேர்னஸ் வந்தாலே யூ லவ் டு ஷிஃப்ட். இதைதான் வள்ளுவர் வந்து துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு சொன்னாரு. நம்ம வந்து அது எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம். பட் நல்லா பாத்துங்க, அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒண்ணு இந்துஸ்ல பாருங்க, ஒரு வீட்டுல வந்து ஒரு இறப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் தொடர்ந்து அப்படியே இருக்கும், ஒரு 13 நாள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது நல்ல காரியம் பேசி இமீடியட்டா தே வில் ஷிஃப்ட் பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ். அதே மாதிரி நம்ம அன்றாட லைஃப்ல வந்து நம்ம வந்து அந்த நெகட்டிவ் வரும்போது இமீடியட்டா பாசிட்டிவா. பட் அவேர்னஸ், இப்ப என்னுடைய பயிற்சியில வந்தவங்க எல்லாமே அவங்க கொடுத்த ஃபீட்பேக் தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நான் முன்னாடி எல்லாம் நெகட்டிவ் ஏதாவது வந்துன்னா இமீடியட்டா என்னால மாறவே முடியாது, எப்படியும் ஒரு நாள் ஆகும், இல்ல ஒரு வாரம் கூட, முதல்லாம் ஒரு வாரம் ஆகும், அப்புறம் ஒரு நாள். இப்போ அப்படிலாம் கிடையாது சார். ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிருது, தெரிஞ்ச உடனே அந்த அவேர்னஸ் மூலமா அதை கண்டுபிடிச்சிட்டு உடனே நான் பாசிட்டிவா மாறுறேன்னு நான் சொல்ல, இந்த பயிற்சி அட்டன் பண்ணவங்களே சொல்றாங்க மேடம். பட் there is a training for that, how to shift your negative thought into positive. Okay. Okay sir, thank you sir. Okay, thank you. Hello sir. வேற Hello sir. Hello. சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுங்க. பேருங்க? Yeah, I'm Raghuram. Raghuram. Yes. Yeah. Yes sir. Raghuram. Yeah. So I had a question regarding hello. Yeah, tell me Raghuram. Is audible, sir, right. please. Yeah, I'm audible, right? Yes. Right. So I wanted to ask you one question that you showed us so many slides regarding the camera also, which you showed us. The camera which can capture the aura, right? Yeah. So now because we are online, so we don't know what our current state of aura is. Even though we may be positive, but we still will have I mean the frequency won't be at the highest level or at a static level. We are constantly changing our mind for some or the other reason. Okay. So how do we know where our aura is at the moment?
No, How can we know that? Your place that is in I don't know the exact place, but I bought this camera in Mumbai only. Okay, okay. You are Okay, in but Mumbai, you can go and check there. I'll show you the address. But if at all you don't see, for example, the people are in Sri Lanka, they are not able to see immediately. But when the thought comes, you are able to understand gradually. Okay, how you are, the movement, the activity, the how your body says, everything you are able to understand. With the camera, it is authentic report. Without camera, you can see yourself. Okay, now I am perfect because I'm good. That is the reason I am able to get it. See, I tell you one clue. If you want to get closer contact with the universe always, if you are able to get everything. How do you test that is you are always connected with the universe? Called a trick. See, if you find the numbers, 11, 22, 33, 888, 999, even car number, or whenever you see anything else, if you see the continuous number, you are able to understand that you are get connected. One thing. That is, how do you check your energy level? If at all everything happens, okay, you are good. And the things are not moving correctly, again and again you are getting disturbed. So your aura is disturbed. How to come out, how to cleanse your aura, that we will teach in your class. How to cleanse your aura, how to understand your. See, when you understand what is going on, see, that is what I am telling. See, I will tell you the slide. Another slide is also there. I will share with you so that you can understand what I am trying to say. I will share one more slide. You can understand. See, in most of the, you want to get anything as you like, your wish. See, you can understand. Everyone should get everything. The rule of first thing, why it is often happening to me. What is happening inside me? The inner engineering, desires and dreams. Objective is required to scale up what is my level of energy, frequency, and vibration. This camera without camera also. Then how to tune your frequency matching with the நம்ம வந்து நிறைய வந்து நேச்சரோட தொடர்பு இல்லை, அதனாலதான் நம்மளால நினைச்சது நடக்க மாட்டேங்குது. அப்ப எப்படி how we are going to align with that? Then how can I achieve our dreams and desires? Dreams என்னன்றது முதல்ல we'll have to draw, we'll have to identify what is our desire and dreams. Then how we will have to achieve the same using our capacity. If no capacity, do the same. Then what is your deservedness? There are a lot of things are there. Electromagnetic field, law of consciousness, law of deservedness, law of frequency, law of vibration. That's the most important thing is law of vibration. So there are so many the rules and regulations there. When you get into practice, when you adopt, then meditation is there. Do it, you can able to get it. Your aura also get, your chakra also get aligned. Then finally you can become new version of yourself. You can get in the clear. Yeah, one more question I had. Okay. Yeah, one more question was I have generally seen, I have observed in my life, wherein when I see some numbers, I see some pair of numbers. I see a pair of 2 or 2 in my watch, and those are digital numbers. So I have seen this as a very much as a coincidence. So are they also some kind of clues from the universe or what? I tell you, say in the human brain, for law, see, that is my findings. There are two things are there. One is RAS, that is called the system, which exists in brain and spinal cord. It's like a click. So this is the capacity. I mean, it's the memory. So whatever you give RAS system, that will attract and give to you. So in that particular component works well for law of attraction. என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அந்த RAS அப்படின்றதுல
This kind of things will happen because your RA is working properly. See, once your RA finds allocates, இதை எனக்கு கரெக்டா எனக்கு இது எங்கெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா, similarly you can repeatedly you will get it. Similarly, whatever you want, what you want, that would be put into the RA system. That will attract wherever situation or people, anything else, it will connect with you. In another way, that RA is called, that is RA is one way we can tell this is a gateway for subconscious mind. Whatever you put in your subconscious mind, that will attract. Then another one thing that is which is disturbing your aura, vibration. That vibration, most thing is that is emotion. Then emotional brain, that is that is called amygdala. It is a part of the limbic system of our brain. That amygdala, it is nothing but it is 4 MB or 8 GB, 4 GB, 8 GB RAM like that. See, that RAM cannot give any decision. It only speeds, but only memory, that whatever the document or data information, everything is fed into the hard disk, in separate hard disk, in C drive or D drive like that. Similarly, we have thalamus, hypothalamus. The memory is there, but what happens? Because the emergency time only the amygdala drives. But sometimes what happened? All of sudden, திடீர்னு இப்போ நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒரு பாம்பை பார்த்துட்டீங்க, உடனே நீங்க பயங்கரமா ஒரு ஒரு கலாட்டா பண்ணி ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு கத்துவீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அதை உத்து பார்க்கும்போது பார்த்தா அது கடைசியில பாம்பு இல்லை, அது கயிறு. அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அமிக்டாலா என்ன பண்ணும், அதனுடைய வேலை வந்து இட் இஸ் ஒன்லி எமர்ஜென்சி. So in the emergency period, it will save. But once in the data goes inside your thalamus, it gives compare பண்ணி என்ன பண்ணும், இது பாம்பு இல்லை, இது கயிறுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஓ அப்படியான. So that is the reason you have to check what is your emotional quotient. இதுக்கு வந்து brain profiling ஒரு ரிப்போர்ட்டே இருக்கு. Using that brain profiling, what is our EQ level, what is our AQ level, what is our SQ level, intelligent quotient, emotional quotient, atrocity quotient, and social, spiritual quotient. These 4 quotient are very, very important. Among that, emotional quotient are very, very important. In the emotional intelligence, there are 4 components. You will have to aware of your what is going on. You are aware of your emotion. Then you will have to manage your emotion. That is second thing. Third one is you will have to understand. You will have to see everybody as an empathetic way. Then fourth one is how we are managing them. See, there are 4 components are very important part, because whenever you get to more, that emotional imbalance and you get into negative force, that ultimately it affects your aura. In turn, that vibration gets down. Once the vibration gets down, then associated to that particular frequency, the signal becomes big. Once a signal becomes big, you are not able to download whatever you want. How you are, when the internet signal is big, you are not able to download. You are not able to get the right communication. Similarly, you are not getting communication with the universe. The reason is your signal is big, because your frequency level is low. When you are low frequency, you are not able to achieve your desired one as quick as possible. But only if it is okay, if the signal strength is good, then you can immediately you can get it. Okay, Raghuram, I hope I have clarified your doubts. Raghuram, are you listening? Yeah. Actually, I came downstairs to pick up my grocery. Okay. Yeah. Thank you. Okay, thank you very much. Thank you. Okay. What is the doubt? சார் வணக்கம். சார் வணக்கம். நான் செந்தில். ஹலோ. எஸ் சார், ஹலோ சொல்லுங்க. சார், நான் செந்தில் குமார் ஃப்ரம் பெருந்துறைங்க சார். சொல்லுங்க சார். நான் ஒரு எக்ஸ் ஆர்மிங்க சார். நான் உங்களுக்கு ஒரு பாராட்டு கடிதம் கூட அனுப்பியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா சார்? ஞாபகம். ஜோசியர் இல்லையா? ஜோசியர். ஓகே, பாத்துருக்கேன் சார். தேங்க்யூ சார். சார், உங்க ப்ரோக்ராம் அருமையா இருந்தது சார். நான் நிறைய பேருக்கு நான் அதை வந்து கொடுத்துருக்குறேன். எல்லாருமே சூப்பர் அச்சீவ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்ன சார், யாருமே மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ற போது நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க, எனர்ஜியா இருக்காங்க.
பட் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு உள்ள போய் மறுபடியும் என்ன ஆகுறாங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுறாங்க. இது அப்படியே கன்டினியூவா அப்படியே அப்டேட்டா வச்சுக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? அப்டேட்டா வச்சிருந்தாக்கா நான் மாசம் மாசம் வந்து ஐ அம் கண்டக்டிங் ப்ரோக்ராம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்காகவே நான் வந்து மாசம் மாசம் ஒரு ஜூம்ல கூட போறேன். அப்ப அவங்க டவுட் வெரி குட் மறுபடியும் அவங்க என்ன பண்றது, சார்ஜ் பண்ணி அனுப்புறது. வெரி குட். அந்த சார்ஜ் வேணும் கண்டிப்பா. you will to get charge இல்ல. இப்போ உங்களோட பேட்டரி வீக் ஆயிடுச்சு, அப்போ you will to get அப்போ yes whenever I give any program we always get connected with me getting charged. கண்டிப்பா ஷூர். என்ன அது வந்து எப்பங்க சார்? அப்போ என்ன ஆகுதுன்னா உங்க பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிட்ட போது நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் உங்களுக்கு. அது எப்ப சார் ஆரம்பிப்பீங்க? எவ்ரி மந்த் ஐ அம் கண்டக்டிங். அப்ப எல்லாருக்கும் நான் இப்போ ஜூம் அப்படிங்களா? வெரி குட். இப்போ இந்த கிளாஸ் கூட நான் என்ன பண்றேன்னா 5 நாள் ஜூம்ல, அதுக்கப்புறம் 21 நாள் வாட்ஸ்அப்ல, அதுக்கு 27வது நாள் வந்து ஒரு வேலிடேஷன். எப்படி நீங்க என்ன எப்படி அச்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சதா, அதுல ஏதாவது டிஃபிகல்ட் இருந்ததா அப்படின்றத கேட்டு அவங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அப்ப கிட்டத்தட்ட நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஜூம், 21 நாள் டெலிகிராம்ல, அதுக்கப்புறம் ஒரு நாள் வேலிடேஷன், 27 நாள் நான் கூட இருக்காங்க. அந்த 27 நாள் அதெல்லாம் அவங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நேத்தான் ஒரு பேட்ச் 27வது நாள் பேட்சை முடிச்சேன். பட் அவங்க ரொம்ப சார் முதல்ல எல்லாம் ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப நல்லா சூப்பரா வந்தது சார். எனக்கு ஒரு சில என்னால அச்சீவ் பண்ண. ஓகே அதான் சார் நல்லா இப்போ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்றோம்லங்க சார். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்றோம்லங்க சார். அதுக்கெல்லாம் உங்க சப்போர்ட் வந்து சூப்பரா இருக்குங்க சார். இப்ப நாங்க அதெல்லாம் பண்றோம் இன்சூரன்ஸ் செக்டர்ல. இதை வந்து நான் வந்து எப்படியாவது எங்க இதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். எங்க எம்டி பேசிட்டு இருக்கிறேன். பட் அது கண்டிப்பா வரும். ஏன்னா உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னோட டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் உங்களோட கிளாஸ் கொடுத்தா டெஃபினெட்லி தே வில் அச்சீவ். அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா நானும் அச்சீவ் பண்ணுவேன் இல்லைங்களா சார்? அதனால அதை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா நீங்க பண்றது வந்து உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு அருமையான விஷயம். நன்றி சார். நன்றி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, வேற ஏதாவது பேசுறீங்களா? டவுட் இருந்தா கேளுங்க சார். வணக்கம் சார். பிரகாஷ் திருப்பூர் பேசுறேன் சார். பேசுறீங்களா சார்? சவுண்ட் இல்ல. சவுண்ட் கிளியரா இல்ல சார். சார் நான் கிருபாகரன் பேசுறேன் சார். ஹலோ, கேக்குதுங்களா? லைட்டா கேக்குது. ஹலோ, இந்த பின்ன நல்லா சொல்லுங்க. ஹலோ சார், இப்போ கேக்குதுங்களா? ஹலோ சார் கேக்குது சார், சொல்லுங்க. சார் ஒண்ணும் இல்லை சார். நம்ம இப்போ வந்து பாசிட்டிவா நம்மளை வச்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க சார். எப்பயாவது வந்து நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்ததுனாக்கா எரைஸ்ன்னு சொன்னோம்னாக்கா அந்த நிமிஷமே நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி நம்ம வந்து பாசிட்டிவா மாறதுக்கு உடனே சார்ஜ் ஆயிடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். அது ஈஸியாவும் இருக்கு, அதுக்கான நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குது சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆனா நம்ம நெகட்டிவ் பீப்புள்ஸையே வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு சிலர் நெகட்டிவா அதிகமா இருக்கும்போது அவங்கள நம்ம சொல்லி திருத்துறோம். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவ் இல்ல. அவங்களெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றது சார்? ஆனா அதாவது பர்சன்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க கிட்ட நம்ம பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கிறோம், ஆனா கொண்டு வர முடியல. அவங்களுக்கு வந்து எப்படி டீச் பண்றது சார்? இல்ல, நம்ம அவங்கள நம்ம மாத்த முடியாது. புரியுது சார். மாறணும்னு நினைச்சா மாறலாமே தவிர நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள மாத்த முடியாது. ஆனா ஒண்ணு, அவங்க மாறிட்டாங்க, அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அலைன் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்து விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் சார். ஓகே, இது வைப்ரேஷன் வைப்ரேட் ஆகும். ஓகே சார். ஏன்னா நிறைய டைம் நம்ம நினைக்கிறோம், ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த ரிசல்ட் வராதப்போ நம்ம சார்ஜ் கம்மி ஆயிடுது சார். சார்ஜுக்கு அதாவது வந்துடுச்சுன்னு நினைச்சீங்க நீங்க. ஓகே சார். நீங்க எல்லாமே டியூனிங் நம்ம கிட்ட தான் இருக்கு சார். ஓகே சார். பாம்பு கூட உங்க பக்கத்துல வந்தா உங்களை கொத்தாம இருக்கணும்னா நீங்க வெளியிடுற வைப்ரேஷன் வந்து அதை அடிக்கணும், பயப்படுத்தணும் அப்படின்னு இல்லாம அதுகிட்ட நீங்க அன்பு காட்ட அந்த பாம்பு உங்களை ஒண்ணும் பண்ணாது சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குழந்தைய பாம்பு இல்ல அந்த குழந்தை என்ன வைப்ரேட் பண்ணுது? எதுவுமே வைப்ரேட் பண்ணல, நியூட்ரல். எஸ். நம்ம என்ன வைப்ரேட் பண்றோம் பார்த்த உடனே?
உடனே அதை அடிக்கணும், கொண்டாடி அதை அடிக்கணும் அப்படின்னும் போது அப்ப அதை உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம பொட்டுன்னு ஒரு போட்டு ஓடி போயிடுது. அவ்வளவுதான். கரெக்ட் சார். வைப்ரேஷன் தான் சார். ஓகே. எல்லாமே எல்லாம் ஈவன் உங்க வீட்டுல இருக்கிற அனிமல்ஸ் கூட they can understand by vibration. ஓகே சார். ஓகே. மரம் கூட வைப்ரேஷனை புரிஞ்சுக்கும். ஓகே. ஓகே சார். Thank you சார். Thank you. சார் நெக்ஸ்ட் ராயர் பிரகாஷ் சார், உங்களது அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க பேசலாம். சார் நான் பிரகாஷ் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்களது வாய்ஸ் கிளியரா இல்ல. பேசுறேங்க பிரகாஷ் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். பிரகாஷ் சார் சொல்லுங்க. மேடம் நான் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லயே ஒரு ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிருக்கேங்க. அதுவுமே இப்ப இருக்கிற ப்ரோக்ராம் கலருக்கு டிஃபரன்ஸ் இருக்குங்களா? சிலபஸ் மாதிரி சார் இளங்கோவன் சார் கேக்குதுங்களா சார்? இளங்கோவன் சார் சொல்லுங்க. சார் பிரகாஷ் சார் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க சார். அவர் என்ன கேக்குறாருன்னா, ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல நான் இந்த ப்ரோக்ராம் டைரக்ட் ட்ரைனிங் 1 டே அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வரப்போற ப்ரோக்ராம் அதே தானா இல்ல அதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பெனிஃபிட் இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு சார் அதுல. பிரகாஷ் சார் எஸ் மேடம் கேட்டுச்சுங்க மேடம். எஸ் ஓகே, ஆக்சுவலி இது எக்ஸ்ட்ரா இருக்கு சார் சொல்றாங்க, கேளுங்க. இருக்கு. இன்னொன்னு மறுபடியும் நீங்க கேட்கும்போது it will get, நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் you will get tuned. ஓகே 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 சார். ஓகேங்க சார். சார்ஜ் எடுத்து இருக்கீங்க இல்லையா? என்னங்க சார்? சார்ஜ். ஓகே 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 சார். Thank you. ஓகே தேங்க் யூ. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கு? You want to talk? Okay. சார் RAS ஃபுல் ஃபார்ம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். Reticular activating system. சார் again சார். Reticular activating system. Thank you மேம். ஓகே. அந்த விவேக் போட்டுக்கார் பாருங்க, இப்ப இதுல விவேக் சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கார் பாருங்க. சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கேன் பாருங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது கிடைக்கிறது இல்ல சார். இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறதா கிடைக்குது. அது என்ன மாதிரி வைப்ரேஷன் எனக்கு தெரியல சார். வைப்ரேஷன் நீங்க மாத்தி கனெக்ஷன் கொடுத்திருக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க மைண்ட்ல ஒரு அஃபர்மேஷன் எப்படி கொடுத்தீங்கன்னா, நான் எது வேணும்னு நினைக்கிறேனோ அது நம்ம சட்டையே பண்ணக்கூடாது அப்படின்னா அது வரும், அப்படின்னா அது வந்துடும். எது கிடைக்கணும் தீவிரமான வராது அப்படின்னா நீங்க கொடுத்த கமாண்ட் தான் அது மாதிரி கொடுத்துருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி நான் இது நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டே இருப்பேன் சார். அதான் கரெக்டா நடக்கும். இது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பேன், அது நடக்கவே நடக்காது. என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும், எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும். இல்ல சார் அப்படி இல்ல. எது நடக்க கூடாதுன்னு நினைக்கணும் அதுதான் நடக்குது. எது நடக்கணும்னு நினைக்கணும் அது நடக்க மாட்டேங்குது. அதனால you always think positive. ஏன்னா யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் கிடையாது. எனர்ஜி இஸ் எனர்ஜி. இல்ல நான் பாசிட்டிவா நினைச்சு என்ன சுத்தி இருக்கவங்க நெகட்டிவா நினைக்கிறதுனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்ல நான் நெகட்டிவா நினைச்சு அவங்க பாசிட்டிவா நினைக்கிறதுனால அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா எனக்கு புரியல சார். நான் கரெக்டான லைன்ல இருக்கேன்னு என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப கண்டிப்பா நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஒரே உடனே வந்துடாது. if you travel with me continuously for 21/7 days you will be new version of yourself. ஒண்ணு வேணாம், நீங்க இப்ப யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ 9ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்குது. அந்த 9ஆம் தேதிக்கு நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா you will become new version of. இதுதான் அந்த பயிற்சியை நான் கொடுக்குறது தான். இதுதான் பாத்தீங்கன்னா பாருங்க, 5 நாள் ஜூம்ல கிளாஸ் ஆன்லைன்ல டெய்லி 6:30 to 8:30. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா மண்டே அன்னைக்கு 9th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 990 தான். இதை நான் லாப நோக்கத்துக்காக இந்த நான் பயிற்சியை பண்ணேன். ஏன்னா எனக்கு என்னுடைய இன்னொரு கம்பெனி அக்ஷரா பிசினஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமா ஐ எம் கண்டக்டிங் வேரியஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரைஸ். சார் ஒரு சின்ன சேஞ்ச், 9th சண்டே மண்டே பண்ணுதேன். அப்போ இந்த பயிற்சியை எதுக்காகனா, நான் நிறைய வாழ்க்கையில அடிப்பட்டதால மற்றவங்களுக்கு இதை பயிற்சி கொடுத்து அது மூலமா அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதால, என் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்கறதால நீங்க கேர்ஃபுல்லா லைஃப்ல நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொடுக்கறதும், இன்னொன்னு உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக ஐ எம் ஃபிக்ஸிங் ஒன்லி 990 இந்த 5 நாளைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 21 நாள் டெய்லி வீடியோ வேற உங்களுக்கு அனுப்புவேன்.
அந்த வீடியோவை டெய்லி நீங்க ஹெட்ஃபோனை மட்டும் காலையில நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த இதுல இது ஒரு 5 நாள், இது ஒரு 21 நாள், மொத்தம் 26, 27வது நாள் மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். அப்படி மீட் பண்ணும்போது நீங்க 5 நாள்லயே உங்களுக்கு என்னென்ன கோல் செட் பண்ண என்னன்றத ட்ரைனிங் கொடுத்துருவேன். அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா 27th அன்னைக்கு ரிவ்யூ மீட்டிங் இருக்கு. அந்த ரிவ்யூல யூ கேன் ஷேர். நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்களோ அதை ஷேர் பண்ணணும். இன்கேஸ் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்க இல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க நீங்க ஷேர் பண்ணணும். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது ஐ கேன் கிவ் ஐடியா ஃபர்தர். அது எல்லாருமே நேத்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நேற்று பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் அவங்க வந்து தே ஹவ் ஷேர்ட் அபவுட் தர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கே ஆச்சரியமா போச்சு, இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோமோ அப்படின்றது எனக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த 21 டோட்டலா பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு டீ காசை விட ஒரு நாளைக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதை விட கம்மியா தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு காஸ்ட் வைஸ் பார்க்கணும். ஆனா இது பிரைஸ்லெஸ். இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால வாழ்க்கையில என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது 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 பிசிக்கலா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல பணமா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகிளா இருக்கட்டும், என்ன நினைக்கிறீங்களோ உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு, மூர்த்தின்னு சொல்லிட்டு, ஸ்ரீலங்கால இருந்து. அவர் எப்ப பார்த்தாலும் நடக்கிற ஒவ்வொரு மிராக்களையும் எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் ஒண்ணும் இல்ல, அவரு ஒரு செல்போனை வண்டியில ஆட்டோல போகும்போது செல்போனை மிஸ் பண்ணிட்டாருன்னா அந்த மிஸ் பண்ண செல்போனை அவர்கிட்ட இது வரைக்கும் 2 தடவை அவர் வந்து அந்த அந்த பாசிட்டிவ் நோட்டை கொடுத்து கிராட்டிடியூட் கொடுத்து அவருக்கு ரிசீவ் பண்ணியிருக்காரு. இது நடந்திருக்கு. அப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன், ஏன்னா ஒரே நாள்ல பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள்ல உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக் எல்லாம் என்னால பண்ண முடியாது. பட் இதை தொடர்ந்து நீங்க அந்த வைப்ரேஷன் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ். அப்ப 21 நாள் பண்ணும்போது டோட்டலா நீங்க மாறுவீங்க. இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி நம்ம பேசணும், எப்படி எது அவங்க நெகட்டிவ் வந்தா நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம கிட்ட பணம் இல்ல பணம் வேணும்னா பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இல்ல உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுல எப்படி நம்ம வந்து அதை நம்ம எப்படி செல்ஃப் ஹீலிங் பண்ணணும். வேற ஏதாவது ஒரு ஆர்டிகல் வேணும்னா உடனே உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு எப்படி, ஈவன் ஒரு பேனா உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க நினைச்சா உங்களுக்கு வந்துடும். அதாவது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா ஏதோ மிராக்கல் வந்துச்சு அப்படின்னு. ஆனா என்ன எக்காரணத்தை கொண்ட நெகட்டிவ் மட்டும் நீங்க வர மாதிரி நெகட்டிவ் வராமலாம் இருக்காது. ஒவ்வொருத்தருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி தான் வரும். நெகட்டிவ் வரதான் செய்யும், வராமலாம் போகாது. பட் நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு ஐ வில் கிவ் எக்ஸசைஸ் ஹவ் டு கன்வெர்ட் யுவர் நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம் அச்சீவும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஜீரோ ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக நம்ம தான் அந்த ஃப்ரீக்வன்சின்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் டியூன் பண்ண ஆரம்பிச்சேன்னா பழைய நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அப்போ எனக்கு கிளியரா புரிஞ்சு போச்சு, லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் நாட் டு அலோன். வெறும் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் இருந்தால் லா ஆஃப் அட்ராக்ஷன் வில் நாட் ஒர்க். இட் வில் கோ லாங். பட் ப்ரொவைடட் உங்க சிக்னல் ஸ்ட்ரென்த் கரெக்டா இருக்கணும்னா யூ லவ் டு கீப் அப் யுவர் வைப்ரேஷன் ஆல்வேஸ். யுவர் frequency level will be always high. When you keep your frequency high, you are able to achieve anything else. Okay. 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 Thank you. Thank you, sir. Thank you. வேற யாரா இருக்கீங்களா? Vivek, you want to share any law of attraction experience? Yes, sir. Okay. லைக் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சாரா லைக் போன ஜூலை 10ல எனக்கு கிளாஸ் ஆரம்பிச்சு சார். கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. நேற்று 27வது நாள் நான் அட்டன் பண்ணி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணோம். ஸோ இது இந்த 1 மாசமே கொஞ்சம் ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ராசஸ் தான். லைக் என்ன சொல்றது, நிறைய பாசிட்டிவிட்டி. லைக் நம்ம சீக்ரெட் எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு லைக் சீக்ரெட்னா என்ன, சீக்ரெட் மூவி பார்த்துருப்போம் ரிப்பீட்டடா. அதுல சொல்றத வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றது, சீக்ரெட் ஒரு சார் கூட சொன்னாங்க சீக்ரெட் திரும்பி வாட்ச் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அதை எப்படி அப்ளை பண்றது, அந்த சக்கரை நம்ம எப்படி அதை இது பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நாட் ஆஃப் லேர்னிங்ஸ் வந்து இங்க சார் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சக்கரா நம்ம உடம்ப எப்படி செட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி லேர்னிங்ஸ் இருக்கு. அடுத்து எப்படி லைக் பாசிட்டிவா இருக்கு, லைக் நிறைய பேர் சொன்னதுதான் லைக் நெகட்டிவா தான் என்னால இருக்க முடியுது, பாசிட்டிவா எப்படி இருக்க முடியுது. ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ், லைக் சின்ன சின்ன விஷயம் எதுவுமே லைக் பண்ண முடியாத நிறைய வீடியோ எல்லாம் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க யூடியூப்லலாம். ஸோ அந்த மாதிரி சார் சொல்றது இல்லை. ஸோ எல்லாமே லைக் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம மைண்ட் செட் வந்து இது முடிச்சு போகும்போது ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட் வரும். லைக்
சின்ன சின்ன லைக் நம்மளுக்குள்ளேயே இருக்கிற நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா இந்த ஒரு இந்த 5 days அட்டென்ட் பண்ணிட்டு திரும்பி 21 days அந்த 5 daysல வந்து சாரோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி என்ன டவுட் இருக்கோ நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிளஸ் அந்த 21 days வந்து ட்ரைனிங்ல லைக் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சூப்பர்வா இருக்கும். ஸோ அதை ரீவிசிட் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த லைக் அப்புறம் பர்சனலா லைக் சில பேரெல்லாம் லைக் கிளாஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண முடியாது. சார்ட்ட எப்போ டவுட் இருந்தாலும் லைக் ஒரு வாய்ஸ் நோட்டோ ஒரு கால் பண்ணி நம்ம என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். என்னனாலும் இவங்க கூட இருக்காங்க, நம்ம பாத்துக்கலாம். ஸோ என்ன டவுட்னாலும் சார்ட்ட அப்பப்போ வாய்ஸ் நோட் அனுப்புனா உடனே கொஞ்ச நேரத்துல அது கிளாரிஃபை பண்ணி வந்துடும். ஸோ அது ரொம்ப எப்பனாலும் நம்ம ரீச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் லைக் ஈஸியா ஆக்சசபிளா இருப்பாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே லைக் இந்த ஒரு இது இந்த கொஞ்ச நாள்லயே அப்புறம் பிசினஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் சாரோட இடிபி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அதுலயும் லாட் ஆஃப் லேர்னிங் எப்படி ஒரு இது பண்ணும். விவேக் இருக்கீங்களா லைன்ல? ஓகே ஓகே இருக்கு மேம், இருக்கு மேம். டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அதான் ஓகே ஓகே வாங்க. அது மாதிரி லைக் அதான் ஒரு இதா இருந்தா லைக் அதுவும் நம்மளால பண்ண முடியுது. லைக் என்னனாலும் லைக் ஒரு தாட்ஸோட பவர் லைக் நம்ம எப்படி ஒரு தாட்ஸோட பவர் வந்து சார் தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா ஒரு ஆர்வத்தோட இந்த 21 days பிளஸ் இந்த ஒரு 5 days கிளாஸ் அட்டென்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க ஒரு 27 daysல உங்களுக்கு நடந்த சேஞ்ச் எல்லாம் சொல்லுவீங்க. ஸோ அது மாதிரி சார் ப்ரொவைட் பண்ற வாங்குற அமௌண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ற வேல்யூ எல்லாம் கண்டிப்பா நிறைய தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது ஒரு 5 days வந்து லைக் அமௌண்ட்டா பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட் லைக் அது சார் ப்ரொவைட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவே தெரிஞ்சிடும் லைக் எவ்வளவு சார் வேல்யூ ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ விவேக். தேங்க்யூ விவேக். ஓகே ஓகே முடிச்சிடலாமா? ஓகே மிஸ்டர் ரகுராம், எனி டவுட்? You want any clarification? Happy with the demo. Sir, he already joined, sir. Raghuram? Yes. Okay. Continue to do. Yes. Right. Very good. Okay. மத்தவங்கள நீங்க மேடம் கடைசியா நீங்க ஃபைனலா நீங்க ஒரு நன்றியுரை சொல்லிடுங்க. நம்ம இதோட நம்ம கண்டிப்பா. ஓகே. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு 20 பேர் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 20 பேர்ல கண்டிப்பா ஒரு 10 பேர் புது பர்சன்ஸா இருக்கீங்க. இது வரைக்கும் எங்களுடைய அந்த குரூப்ல இல்லாத ஒரு கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஒரு ப்ரோக்ராம் ஒரு டெமோ கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதுல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருப்பீங்க. இது என்னமோ சொல்ல வராங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் நீங்க எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான விஷயங்களை வந்து இளங்கோவன் சார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திய டெமோ கிளாஸ் தான் இப்ப வந்து சார் கொடுத்தது. இது வந்து ஒரு பெரிய நிறைய விஷயம் இருக்கு. இது ஜஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு நாள் அதை பத்திய ஒரு அவேர்னஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இந்த பயிற்சி சார் சொன்ன மாதிரி 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து ஒரு 5 days Zoom மூலமா அட்டென்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 21 daysக்கு டெலிகிராம் மூலமா எவ்ரிடே 1/2 hour to 45 minutes வீடியோ பயிற்சியா உங்களுக்கு வரும்போது ஒன்ஸ் நீங்க அது திரும்ப ரிப்பீட்டடா நீங்க அட்டென்ட் பண்றீங்க. இந்த 21 days காம்ப்ளிமெண்டரி கோர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கொஞ்சம் முன்னாடி சார் ஒருத்தர் சொன்னாங்க, எல்லாருமே அட்டென்ட் பண்றாங்க, ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போனோன்னு ஆட்டோமேட்டிக்கா மத்த பிரச்சனைகள்ல அதை மறந்துடுறாங்க, விட்டுடுறாங்க அப்படின்றாங்க. இப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டினியூஸா பிராக்டிஸ்ல இருந்தால் மட்டும் அதோட ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். ஒரு 21 நாட்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு பிராக்டிஸா மாறிடும்ங்கிறது வந்து ரியாலிட்டி. அதனாலதான் 5 நாள் சொல்லி கொடுக்குற விஷயத்த திரும்ப 21 நாட்களுக்கு உங்களை பிராக்டிஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா நம்ம அந்த 21 days கொடுக்கறது. ஸோ மொத்தத்துல ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமா இது இருக்கும். 100% சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதே ப்ராமிஸ் நானும் சொல்றேன். கண்டிப்பா இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமா இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. உங்கள யாருக்காவது இந்த பயிற்சியில இப்போ ஒரு சிலர் ஜாயின் பண்ணவங்களும் இருக்கீங்க உள்ள, உங்களுக்கு யாருக்காவது ஜாயின் பண்ணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 944450 சார் சாட் பாக்ஸ்ல போடுறீங்க சார். 9444505460 இந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க.
உங்களுக்கு இது சம்பந்தமா எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்க எனக்கு கூப்பிடலாம். என்னோட பேர் பத்மினி. சாரோட அசிஸ்டன்ட் தான். இந்த கோர்ஸ் சம்பந்தமான கவுன்சிலிங்லாம் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடுப்பேன். ஸோ பயிற்சிக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. உங்கள யாருக்கு இதுக்கு விருப்பம் இருக்கோ கண்டிப்பா நீங்க எனக்கு கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு 2 மணி நேரத்தை நிறைய உங்களுடைய ஷெட்யூலுக்கு நடுவில் இந்த ஒரு 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இஃப் நீடட் நீங்க எனக்கு வந்து கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மூர்த்தி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். Thank you all. Thank you. Bye sir. Bye.